அன்பு நலம் என்ற தலைப்பில் திரு மா. செந்தமிழன் அவர்கள் 2/2/2020 அன்று சென்னையில் நடைபெற்ற மரபுக்கூடலில் ஆற்றிய நல உரை. அனைவருக்கும் வணக்கம். அன்பு நலம் என்ற இந்த தலைப்பில் சில புதிய உணர்தல்களையும் கடந்த காலத்தில் பெற்ற பட்டறிவு தந்த புரிதல்களையும் நம்முடைய எதிர்காலம் குறித்த சில விருப்பங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது இந்த உரை மீதான நம்முடைய விருப்பம். பல உரைகளில் தொடக்கத்தில் குறிப்பிடுவது போல இந்த உரையிலும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. அன்பு என்ற சொல்லை பற்றி ஏற்கனவே நீங்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்களோ அந்த புரிதலை உரை முடியும் வரை ஒதுக்கி வையுங்கள். எப்பொழுதும் போல் ஏற்கனவே நாம் அறிந்தவற்றை நான் பேசப்போவதில்லை. மாறாக அறிந்தவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பதும் உங்களை அவிழ்த்து விடுவதுமே நம்முடைய எந்த உரைக்கும் நோக்கமும் விருப்பமும். ஒருவருக்கு இன்னொருவர் உதவி செய்வதை அன்பு என்று கருதினால் நாம் சொல்வோம் அது அன்பு அல்ல. ஒருவர் மீது இரக்கம் கொள்வதை நீங்கள் அன்பு என கருதினால் நாம் சொல்வோம் இரக்கம் அன்பு அல்ல. கருணை கொள்கிறேன் என்கிறீர்களா? எந்த சூழலிலும் கருணை காட்டுவது அன்பாகாது. சில நலப்பணிகளில் ஈடுபட்டால் நம்முடைய பாவங்கள் கழியும் என்பதற்காக ஈடுபடுகிறீர்களா? அதற்கும் அன்பிற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை. அன்பு என்னும் சொல் ஒருவர் மீதான காதலை வெளிப்படுத்துவதாக புழக்கத்தில் இருக்கிறது. அந்த காதலும் அன்பில்லை. தாய் குழந்தை மீது வைத்திருக்கும் பற்று, அக்கறை, பாசம் ஆகிய உணர்ச்சிகளும் அறிவு நிலைகளும் அன்பு என்ற புரிதலில் புழக்கத்தில் உள்ளன. தாய் பிள்ளை மீது வைக்கும் பற்று, பாசம், அக்கறை ஆகிய மூன்றும் அன்பு இல்லை. இவையாவும் சிறு துளைகள். உதவி, பரிவு, கருணை, இரக்கம், பாசம், பற்று, அக்கறை ஆகிய அனைத்தும் சிறு துளைகள். இத்துளைகள் வழியாக நீங்கள் பேரண்டத்தின் மூலப்பகுதியை அடைய வேண்டும் என்பதற்காக துளைக்கப்பட்ட துளைகள். ஆனால் நீங்கள் இந்த துளைகளையே ஒரு பெரிய உலகம் என்று கருதி மயங்கி இத்துளைகளுக்குள் நுழைவதும் வெளிவருவதுமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில காலம் முன்பு வரை நாமும் அவ்வாறு ஒரு சில துளைகளையே அன்பு என கருதித்தான் வாழ்ந்தோம். இவையெல்லாம் வழிகள். இந்த வழிகள் ஓர் இடத்தை நோக்கி உங்களை இட்டுச் செல்கின்றன. நீங்கள் எந்த வழியில் வேண்டுமானாலும் நுழையலாம், நடக்கலாம். ஆனால் எந்த வழியிலும் நிலை பெற்று விடக்கூடாது. பிறருக்கு உதவி செய்வதையே வாழ்நாள் கடமையாக, குறிக்கோளாக எவரேனும் கொண்டிருந்தால் அவர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த வழியில் நிலை பெற்று விட்டார். அந்த வழியின் முடிவில் அவருக்கு ஏமாற்றம், அயர்ச்சி, துயரம் ஆகிய உணர்ச்சிகள் காத்திருக்கின்றன. சிலர் மீது அல்லது ஒருவர் மீது நீங்கள் தொடர்ந்து கருணை காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? பேரண்டத்தின் மூலத்தை அடைவதற்கான ஒரு வழிதான் கருணை. ஆனால் கருணை எனும் அந்த வழியில் நீங்கள் நிலைத்து விட்டால் துயரத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த துயரம் உங்களை ஆறத் தழுவி அழுத்தி கொலை செய்துவிடும். உங்களுடைய அடையாளங்களை அது அழிக்கும். உங்களுடைய சுயம் சிதைந்து போகும். அக்கறை, பாசம், பற்று ஆகியவற்றை பற்றுக்கோளாக கருதி பிறருக்காக இயங்குவதும், பிறருக்காக வருந்துவதும், பிறருக்காக உழைப்பதும் அன்பு செலுத்தும் வழிகள் என்று புரிந்து கொண்டு அக்கறை, கருணை, பாசம் ஆகிய வழிகளில் நீங்கள் நிலை பெற்று விட்டால் உங்கள் வாழ்க்கை தோல்வியடையும். தனிப்பட்ட மனிதராக நீங்கள் தோல்வியடைவீர்கள், வீழ்த்தப்படுவீர்கள். உங்களை வீழ்த்துவோர்
ஏற்கனவே உங்களால் அக்கறை காட்டப்பட்டவர்கள், உங்கள் கருணைக்கு ஆட்பட்டவர்கள், உங்களிடம் உதவி பெற்றவர்கள், உங்கள் பரிவுக்கு ஆளானவர்கள், அவர்கள்தான் முதல் நிலையில் நின்று உங்களை வீழ்த்துவர். மாறாக இவையெல்லாம் வழிகள். இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றையோ ஒரு சிலவற்றையோ தெரிவு செய்து நான் பயணிக்கிறேன், இந்த வழிகளில் நான் நிலை பெற மாட்டேன், இன்னும் செல்வேன் இன்னும் செல்வேன் என்ற விருப்பத்தோடு நீங்கள் தொடர்ந்தால் படைப்பின் மூலத்தை நீங்கள் உணர்வீர்கள். மூலமே உங்களை வாரி அணைத்து தன்னை உணர்த்தும். சிவம் உங்களை வாரி அணைத்துக் கொள்ளும். இதுவே அன்பு எனும் கருத்தின் சுருக்கம். இந்த சுருக்கத்தை தான் இந்த உரையில் நாம் விளக்கப் போகிறோம். அகந்தை விளக்கம் என்னும் தலைப்பில் ஒரு உரையாற்றினோம். அதை ஒட்டி வேறு சில உரைகள் ஆற்றினோம். அந்த உரைகளில் நாம் குறிப்பிட்ட ஒரு செய்தியை இங்கு மேற்கோள் காட்டுவது பொருத்தமாக இருக்கும். ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அகந்தைக்கு உணவிடுகிறாய் என்பதை நினைவில் கொள் என்பது அந்த உரையில் இருந்த கருத்துகளில் ஒன்று. நீ ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது உன்னிடம் உதவியை பெறுபவர் தன்னுடைய அகந்தையை வளர்த்துக் கொள்வதற்காக நீ உணவளிக்கிறாய். இல்லை என்று கேட்டால் நீ கொடுக்கிறாய். இல்லை என்று கேட்பவர் தன்னுடைய அகந்தையை வளர்த்துக் கொள்வதற்காக நீ உணவளிக்கிறாய் என்பதை தெரிந்து கொள். தெரிந்து கொண்டு உதவாமல் இருந்து விடாதே, உதவு. உதவுவதே ஒருவருடைய அகந்தைக்கு உணவளிப்பதுதான். ஆனால் நீ உணவிட வேண்டும். இந்த கருத்தை நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். நான் ஒருவரிடம் எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிறேன். அவர் எனக்கு அதை கொடுக்கிறார். அவர் என்னுடைய அகந்தைக்கு உணவளிக்கிறாரா, அல்லது என் மீது உள்ள உரிமையினால் என் இயலாமையை போக்குகிறாரா என்பது கேள்வி. எனக்கு ஒன்று வேண்டும் என்று நான் ஒருவரிடம் கேட்கும் பொழுது அவரிடம் எந்த உரிமையில் கேட்கிறேன்? எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கிறது? எங்கள் இருவருக்கிடையில் உறவு இருக்கிறதா? உறவின் அடிப்படையாக அமைந்த உரிமை இருக்கிறதா? அல்லது இருவருக்கு இடையில் அதிகாரம் இருக்கிறதா? அவர் பெரியவர், நான் தாழ்ந்தவன். அவரிடம் இருக்கிறது, என்னிடம் இல்லை. எனக்கு வேறு வழி இல்லை, ஆகவே கேட்கிறேன் ஆகிய உணர்ச்சிகளிலிருந்து நான் கேட்கிறேனா? ஒருவேளை நான் அவர் பெரியவர், அவரை சார்ந்துதான் நான் இருக்கிறேன். இந்த நிலையில் அவரை நான் நம்ப வேண்டியிருக்கிறது. எனக்கு வேறு வழி இல்லை என்ற காரணங்களால் ஒருவரிடம் கை நீட்டினால் அங்கு உறவும் இல்லை, உரிமையும் இல்லை. அவ்வாறு நான் யாரிடம் கை நீட்டுகிறேனோ அவர் என்னை பெற்றவராக இருக்கலாம், பெற்றவளாக இருக்கலாம், உற்றவராக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம். ஆனால் உரிமை இல்லாமல், உறவு இல்லாமல் ஒருவரிடம் கை நீட்டும் பொழுது அது உதவி. நான் கை நீட்டும் பொழுதே என்னுடைய அகந்தையை அடக்கி கொண்டுதான் கை நீட்டுகிறேன். உரிமை கொண்டோரிடம் கை நீட்டும் பொழுது எவருக்கும் அகந்தை எழாது. ஏனென்றால் எனக்கு அங்கு உரிமை இருக்கிறது.
நான் கை நீட்ட வேண்டியதே இல்லை. நான் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்ட தகவலை கூட தெரிவிக்க வேண்டியதில்லை. அதுவே உரிமை. இந்த உரிமையில் அமைவதே உறவு. இங்கே யாருக்கும் அகந்தை இல்லை. எனக்கு உரிமையுள்ள ஒரு இடத்திலிருந்து என் தேவைக்காக எதையேனும் எடுத்தால் அதில் எனக்கு என்ன அகந்தை இருக்க போகிறது? இவ்வாறு இல்லாமல் எனக்கு உரிமை இல்லாத ஒருவரிடம் இதை எனக்கு தாருங்கள் என்று நான் கேட்டு நிற்கும் பொழுது நான் என்னுடைய அகந்தையை அடக்கி கொண்டுதான் கேட்பேன். உன்னிடம் வந்து நிற்க வேண்டிய நிலையில் நான் இருக்கிறேன் என்று நான் கருதுவேன். கொடுப்பவர் எப்படி வேண்டுமானாலும் கருதலாம். என்னிடம் வந்து நிற்கிறாய் பார் என்று கருதி கொண்டே கொடுக்கலாம். அல்லது என்னிடம் இருக்கிறது உனக்கு கொடுக்கிறேன் என்றும் கருதி கொண்டு கொடுக்கலாம். இந்த இரண்டில் எவ்வாறு கருதினாலும் அது உரிமையும் அல்ல, உறவும் அல்ல. என்னிடம் நீ கேட்பதற்கு எதுவும் இல்லை. நீ நான் என்ற பேதம் நம்மிடையே இல்லை. உன் தேவையை அறிகிறேன், உனக்கு கொடுக்கிறேன் என்ற அளவில் எனக்கு எவரேனும் எதையேனும் கொடுத்தால் அது அவர் செய்யும் உதவி அல்ல, அவர் காட்டும் அன்பு. என்னுடைய அகந்தையை தனித்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு சிலரிடம் நான் தொடர்ந்து உதவிகளை பெற்று வாழும்போது ஒவ்வொரு உதவியும் என்னுடைய அகந்தையை வளர்க்கும். எப்படி வளர்க்கும் என்றால், இனி இவர்களிடம் கை நீட்டாதவாறு வாழ்ந்து காட்ட வேண்டும், இவர்கள் வாசலை மிதிக்கும் நிலை இனி வரக்கூடாது என்ற எண்ணம் வரும். இந்த எண்ணத்தை எவராலும் தவிர்க்க இயலாது. இதுவே ஒரு அகந்தை தான். இந்த அகந்தை சரியா தவறா என்பது வேறு கருத்து. ஆனால் இது ஒரு அகந்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம் விருப்பம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களால் அன்பை உணர முடியாது. நீங்கள் கொடுப்பவராக இருந்தாலும் ஏற்பவராக இருந்தாலும் உதவி அகந்தையை வளர்க்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிச்சை எடுப்பவர் அகந்தையற்றவர் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என எனக்கு தெரியாது. நிச்சயமாக நான் அவ்வாறு கருத மாட்டேன். அவருக்கும் அகந்தை உண்டு. அவர் கை நீட்டும் பொழுதெல்லாம் தன்னுடைய அகந்தையை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். சில நிமிடங்கள் அவர்களோடு நீங்கள் பேசி பார்த்தால், உரையாடி பார்த்தால், அவர்களுடைய அகந்தை ஓரிரு நிமிடங்களிலேயே வெளிப்படுவதை புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையில் இருப்பவருக்கும் நம்மிடம் இருப்பவற்றில் நம்மால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு வழங்க வேண்டும். சமூகத்தின் உயர்ந்த நிலையில் இருப்பவரும் தனக்கு ஒரு தேவை என்று வந்து நிற்கும் பொழுது அவரும் அகந்தையை கட்டுப்படுத்தி கொண்டுதான் நம்மிடம் வந்து நிற்பார். நம்மிடம் உரிமை உள்ளவர்கள் நம்மிடம் உதவி கேட்க மாட்டார்கள். உரிமை இல்லாதவர்கள் தான் உதவி கேட்பார்கள். உறவாடுவோர், உரிமை கொண்டோர் தேவையில் இருக்கும் பொழுது அந்த தேவையை அவர்கள் கேட்காமலே நீங்கள் நிறைவேற்றுவீர்கள், நிறைவேற்ற வேண்டும். கேட்கும் நிலை வருவதே இழுக்கு. ஒருவேளை கேட்கும் நிலை வந்துவிட்டாலும் நீங்கள் பதற்றமடைந்து கேட்கும் அளவிற்கு நான் நடந்து கொண்டேனே என்று நீங்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் வழங்குவது உதவி அல்ல. அது அவருடைய அகந்தை வளர்க்காது. ஏனென்றால் உங்கள் இருவருக்கிடையே உரிமை இருக்கிறது. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது சில நாட்களுக்கு முன்பு. கொடுக்க வேண்டி இருந்தது. அவ்வாறு கொடுப்பதில் விருப்பமுடையவன் தான் நான். ஒருவருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நானே முடிவு செய்து கொள்கிறேன். அவர் கேட்கவில்லை, நானே முடிவு செய்து கொள்கிறேன். அவருக்கு நாம் இதை கொடுக்க வேண்டும் என்று நானே முடிவு செய்கிறேன். அவருடைய பொருளாதார நிலை ஒரு இக்கட்டில் இருக்கிறது, எதிர்பாராத இக்கட்டில் இருக்கிறது.
ஓரிரு மாதங்களுக்கு தேவையான தொகையை அவருக்கு மொத்தமாக வழங்கிவிட வேண்டும் என்று நான் நானே விரும்புகிறேன். அவர் கேட்கவில்லை, அவர் அப்படி கேட்கவும் மாட்டார். நானே அப்படி கருதி கொள்கிறேன். ஒரு உணர்தல் இந்த நிலையில் எனக்கு வழங்கப்பட்டது. கேட்க கொடு, பார்த்து கொடு, உணர்ந்து கொடு. 3 நிலைகளில் நீ கொடுக்க வேண்டும். அகந்தை கொண்டோர் கேட்டால் கொடு, பார்த்ததும் கொடுக்காதே. அகந்தையை விளக்குவோர் கேட்கவே தேவையில்லை, அவர்களை பார்த்தவுடனே கொடுத்துவிடு. உறவாடுவோர் கேட்கவும் வேண்டாம், அவர்கள் நிலையை நீ பார்க்கவும் வேண்டாம். உறவு என்று இருந்தால் அவர்களுடைய தேவை நீயே உணர்வாய், உணர்ந்து கொடு என்பது அந்த வழிகாட்டல். கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, கொடுத்துத்தான் தீர வேண்டும். யாருக்கும் எதையும் கொடுக்காதீர் என்பது நம் கருத்தல்ல, அது இறை கொள்கையும் அல்ல. கொடுக்க வேண்டும், எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வைத்தலே நோய்தான். ஆறு போல பொருளாதாரம், உடல்நலம், உடல் திறன், உழைப்பு, கலைத்திறன் ஆகியனவெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், தேங்கக்கூடாது. தேங்கினால் நோய். பொருளாதாரம் தேங்கினால் சமூக நோய், அந்த பொருளாதாரத்தை தேக்கி வைப்பவரின் மனநோய், பிறகு அது உடல் நோய். உடல் திறனை தேக்கினால் உடல் நோய், கலைத்திறனை தேக்கினால் கலை அற்று அழிந்து போகும் எனும் கலை நோய். எது தேங்கினாலும் நோய். ஆறு போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் மழை பொழியும், மீண்டும் மீண்டும் ஆற்றில் வெள்ளம் வரும் என்ற புரிதல் வேண்டும். ஆகவே கொடுக்கத்தான் வேண்டும். யாருக்கு எப்படி கொடுப்பது எனும் பொழுது கேட்க கொடு. எனும் மறைவாக்கு உணர்த்தப்படுகிறது. அகந்தையில் இருப்போர், அந்த அகந்தையை விளக்குவதற்கு மறுப்போர், பெருமை, பொறாமை, இச்சை ஆகிய 3 குணங்களும் அகந்தை. தன்னை பற்றிய பெருமையில் எப்பொழுதுமே இருப்பவர்கள், உங்கள் மீதோ பிறர் மீதோ பொறாமையில் இருப்பவர்கள், உங்களுடைய உரிமைகளையோ பிறருடைய உரிமைகளையோ பறிக்க துடிப்பவர்கள் அகந்தையில் இருப்பவர். அவர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களால் எவ்வளவு இயலுமோ அதை கொடுக்க வேண்டும். இந்த அகந்தை நிலைகளை எல்லாம் விளக்குவோர். பெருமை இருக்கிறது, ஆனால் பெருமை வேண்டாம் என்று ஒருவர் விரும்புகிறார். யார் மீதும் பொறாமை வேண்டாம் என்று விரும்புகிறார். யாருடைய உரிமையிலும் தலையிட வேண்டாம் என்று விரும்புகிறார். இவர்கள் அகந்தையை விளக்குவோர். அவர்களுடைய சொற்கள், செயல்பாடுகள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு காட்டும். பழகும் பொழுது தெரியும் இவர்கள் பாசாங்கு செய்கிறார்களா, உண்மையிலேயே அகந்தையை விளக்குகிறார்களா என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிவிட்டால் பார்த்த உடனேயே தெரியும் முதல் நிலையா 2ஆம் நிலையா என்று. அவர்கள் பேசவே வேண்டாம். உங்களை பெருமையோடு பார்க்கிறார்களா, பொறாமையோடு பார்க்கிறார்களா, இச்சையோடு பார்க்கிறார்களா என்பது அவர்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அகந்தையை விளக்குவோர் துயரத்தில் இருக்கும் பொழுது, தேவையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய துயரத்தை பார்த்ததும் நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அவர்கள் கேட்க வேண்டியதே இல்லை. அவர்கள் ஒரு படி கீழே இறங்கி உங்களை நோக்கி வருகிறார்கள். உண்மையான உதவி என்பது இதுதான். இவ்வாறு அகந்தையை விளக்குவோருக்கு அவர்கள் நிலையை பார்த்து நீங்கள் கொடுத்தாலும் அவர்களுடைய அகந்தைக்கு உணவு வழங்குகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கருத்து ஏன் உடன் இணைத்து சொல்லப்படுகிறது என்றால், நான் இவ்வளவெல்லாம் செய்தேனே, எனக்கு எதிராக நீ இப்படி நடந்து கொண்டாயே என்று நாளைக்கு நீங்கள் வருந்தக்கூடாது. ஏனென்றால் எவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள்.
ஒருவர் இன்னொருவரிடம் கை நீட்டும் பொழுது தன்னுடைய அகந்தையை கட்டுப்படுத்திக் கொள்கிறார், தன்னுடைய அகந்தையை விலக்கி வைத்துக் கொள்கிறார் என்றால், யார் உதவியும் தேவைப்படாத நிலைக்கு அவர் வந்துவிட்டால் அந்த அகந்தையை எடுத்து தன் மீது போர்த்திக் கொள்வார். அகந்தை வேண்டாம், நம் இருவருக்கு இடையில் எந்த அகந்தையும் வேண்டாம் என்று உறவாடுவோர் எந்த காலத்திலும் உங்களிடம் அகந்தையோடு இருக்க மாட்டார். அவ்வாறு இருப்போர் உங்களுடைய உறவுகள். ஒருவர் மட்டும் இருந்தால் அந்த ஒருவர் உங்களுடைய உறவு. அவர்களை நீங்கள் பார்க்கவும் வேண்டாம், அவர்கள் உங்களிடம் கேட்க வேண்டாம். உணர்ந்து நீங்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை செய்வீர்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அவற்றை அவர்கள் செய்வார்கள். இதுவே மூன்றாவது நிலை, இதுவே உன்னதமான நிலை, உணர்ந்து கொடுக்கும் நிலை. இங்கே அகந்தையும் இல்லை, அதற்கு உணவும் இல்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தால் கூட ஏற்கனவே விட்ட இடத்திலிருந்தே உரையாடலை தொடங்கும் அளவிற்கு நெருக்கமும் உரிமையும் கொண்ட உறவுகள் உங்களுக்கு வேண்டும். எனக்கு அவ்வாறு பல உறவுகள் உள்ளன. அடிக்கடி சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும், சில ஆண்டுகளுக்கே சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும், மீண்டும் சந்திக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் வாரி அணைத்துக் கொள்ளும் அளவிற்கு உணர்ச்சி பொங்கும் உறவும் உரிமையும் கொண்ட மனிதர்கள் எனக்கு இருக்கிறார்கள். அந்த உறவுகளின் சிறப்பே நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதில்லை என்பதுதான். எதிர்பார்ப்பற்ற, எவ்விதமான உள்நோக்கமும் அற்ற உறவு உண்மையான உறவு. அந்த உறவுகள் ஏதேனும் ஒரு துயரத்தில் இருக்கும் பொழுது நான் அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களை அழைத்து பேசுவதும், அவர்கள் என்னை அழைத்து பேசுவதும் வாழ்க்கையில் பலமுறை நிகழ்ந்துள்ளன. சற்று தள்ளி என்னோடு இருப்பவர்கள், எனக்கு அதிகமாக நெருங்கி என்னிடம் பேசாத பலர், எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது மிக துல்லியமாக அந்த தேவைகளை என்னிடம் கேட்காமலே வந்து என்னிடம் கொடுத்து செல்லும் உறவுகள் என்னை சுற்றி எண்ணற்றோர் இருக்கிறார்கள். நான் கேட்டு பெறும் நிலையில் ஏறத்தாழ இப்பொழுது இல்லை. நான் எதையுமே கேட்கும் நிலையிலே இப்பொழுது இல்லை. எதையுமே நான் கேட்க வேண்டிய தேவையில் நான் இல்லை. எனக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. ஆனால் உடனிருப்போரிடம் உரையாடி பார்த்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் வாய் திறந்து இது வேண்டும் என்று கேட்பது மிகவும் அரிது. நான் உணரும் பொழுதே வந்து கொடுத்து விடுகிறார்கள். எதுவாகினும், எனக்கு தேவையான ஆடையாகினும், எனக்கான உணவாகினும், சில வேளை பொருளாதாரமாகினும், வேறு ஒத்துழைப்பாகினும், எதுவாகினும் நான் உணரும் பொழுதே வந்து கொடுப்பார்கள். அதுதான் இந்த மூன்றாவது நிலை. உறவுகள் உணர்ந்து கொடுக்கும். இப்பொழுது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால் அந்த தேவையை உணர்ந்து எவ்வித நோக்கமும் இல்லாமல் உங்களுக்கு வழங்குவோர் உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி இருந்தால் நீங்கள் உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். மாறாக கேட்க வேண்டியிருக்கிறது, மீண்டும் கேட்க வேண்டியிருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது, வெட்கத்தை விட்டு கேட்க வேண்டியிருக்கிறது, சண்டையிட வேண்டியிருக்கிறது, எச்சரிக்க வேண்டியிருக்கிறது, அழ வேண்டியிருக்கிறது, அதன் பிறகும் கிடைப்பதில்லை. இதுதான் நிலை என்றால் உங்களுக்கு உறவுகள் இல்லை, நீங்கள் இன்னும் உறவாடவில்லை. இந்த நிலை யார் தவறு என்று ஆய்வு செய்வதை ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையை உள்வாங்க பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அன்பு எனும் கருத்தை பற்றிய அடிப்படை அறிமுகம் கூட உங்களுக்கு இல்லை. ஆகவேதான் உங்களுக்கு உறவுகள் இல்லை, இருப்பவர்களும் உறவாக இல்லை. நம்முடைய மரபு அன்பே சிவம் என்று உரைத்திருக்கிறது. இக்காலத்தில் அதற்கு விளக்கம் சொல்வோர், அதை பற்றி உரையாற்றுவோர் பிறருக்கு உதவி செய்வதே அன்பு என்ற நிலையிலேயே அதை நிறுத்திவிட்டார்கள். நண்பர்களே, அந்த சிவத்தை
உணர்ந்து உறவாடி கொண்டிருப்பவன் என்ற முறையில் சொல்கிறேன். சிவம் யாருக்குமே உதவி செய்யாது. சிவம் யாரை கண்டும் இறங்காது. யார் மீதும் சிவத்துக்கு கருணையே இல்லை. சிவம் பரிவு காட்டாது. விழுந்து புரண்டாலும் சிவம் இறங்காது. ஒருவேளை நீங்கள் கலங்கி அழுவதை கண்டு சிவமும் பரிவு கொண்டால் அது சிவம் இல்லை, அது வேறு ஏதோ ஒரு தெய்வம். சிவம் என்றாலே நிலைத்தன்மை கொண்டது. எது நிலைத்திருப்பதோ, எது மாற்றப்பட முடியாததோ, எது அசைக்க இயலாததோ, எது உணர்ச்சிகளுக்கு ஆட்படாததோ அதுதான் சிவம். அந்த சிவத்துக்கு இந்த உணர்ச்சிகள் இல்லை. ஆனால் அன்பே சிவம். இந்த எல்லா உணர்ச்சிகளையும் உள்வாங்கி செரித்து தன்வயமாக்கி உணர்வாக நிலை பெறுவது சிவம். அது உணர்ச்சிகளுக்கு ஆட்படாது. உங்களுடைய எல்லா கதறல்களையுமே அது உள்வாங்கி கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்கு உள்ளே மட்டுமில்லை, உங்களுக்கு வெளியேயும் இருக்கிறது. நீங்கள் அதில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளியிடும் காற்றை, நீரை, நிலத்தை எப்படி வானம் ஆகிய வெளி உள்வாங்கி கொண்டே இருக்கிறதோ, அதுபோல சிவம் உங்களுடைய எல்லா உணர்ச்சிகளையும் உங்கள் சிந்தனை வழியாகவும் அறிவு வழியாகவும் உள்வாங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எதுவும் செய்யாது, அது பரிவு காட்டாது. யானைகளை பிச்சை எடுக்க பழக்கிய கூட்டம் என்பதால் நமக்கு யானையின் கம்பீரமும் தெரியாது, பிச்சையின் இழிவும் தெரியாது. இங்கே மனிதர்களும் பிச்சை எடுப்பார்கள், யானைகளும் பிச்சை எடுக்கும். அதுபோலத்தான் சிவம் ஏன் பரிவு காட்டவில்லை என்று இயங்குவதும். அது உன்னதமானது, அதுவே மூலமானது, அதுவே யாவுமானது. அது கருணையெல்லாம் காட்டாது. சிவத்திற்கும் உங்களுக்கும் உறவு உண்டு. உங்களுக்கு சிவத்திடம் உரிமை உண்டு. உங்களுக்கும் சிவத்திற்கும் இடையில் உள்ள உரிமை உலகில் எந்த மனிதருக்கும் உங்களுக்கும் இடையில் இருப்பதில்லை. அந்த உரிமையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. உரிமை உள்ள இடத்தில் கருணையை எதிர்பார்க்கலாமா? நான் ஒருவர் மீது கருணை கொள்கிறேன் என்றால் எனக்கு அவரிடம் உரிமை இல்லை, அதனால் நான் கருணை கொள்கிறேன் என்று பொருள். எனக்கு உரிமை இருந்தால் நான் ஏன் கருணை கொள்கிறேன்? வாரி அணைத்துக் கொள்ள மாட்டேனா? அங்கே கருணை எங்கிருந்து வரும்? ஒரு குழந்தை என் மீது உரிமை கொண்டாடுகிறது. அந்த குழந்தைக்கு வயது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 80 வயதாக இருக்கலாம், 6 வயதாக இருக்கலாம். அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், இரண்டும் கலந்த குழந்தையாக இருக்கலாம். அது ஒரு பொருட்டல்ல, அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கும் எனக்கும் உரிமை இருக்கிறது எனும்போது அந்த குழந்தை அழுது அரற்றி என்னுடைய உணர்ச்சியை தூண்டி என்னிடமிருந்து உணவு வாங்க வேண்டுமா? அந்த குழந்தைக்கு பசிக்கிறது என்பதை நான் உணர மாட்டேனா? அந்த குழந்தை கலக்கத்தில் இருக்கிறது என்பதை நான் உணர மாட்டேனா? அப்படி உணர்ந்து அந்த குழந்தையின் தேவைகளை நான் நிறைவேற்றினால் அது அந்த குழந்தைக்கு நான் காட்டும் கருணையா? இல்லை, அன்பு. உங்களுடைய உணர்ச்சிகள் யாவை என்பது சிவத்துக்கு தெரியாதா? சிவம் அறியாத உணர்ச்சிகள் உங்களிடம் உண்டா? நீங்கள் ஏன் அங்கு கருணையை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அங்கு போய் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? ஆசான் மாணிக்க வாசகன் கண்ணீர் வடித்தான். உதவி கேட்டா கண்ணீர் வடித்தான். என்னை இப்படி வாரி அணைத்துக் கொள்கிறாயே என்று ஆனந்தத்தில் கண்ணீர் வடித்தான். அப்பரும் கண்ணீர் வடித்தார். சுந்தரமூர்த்தி கண்ணீர் வடித்தார். சம்பந்தர் கண்ணீர் வடித்தார். பல சித்தர்கள் கண்ணீர் வடித்தார்கள். உதவி கேட்டு கண்ணீர் வடித்தவர் யார்? உரிமையால் அவன் வாரி அணைக்க, இவர்கள் அந்த அணைப்பில் கட்டுண்டு கிடக்க கண்ணீர் வடித்து தம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள். யாரும் உதவி கேட்டு கண்ணீர் வடிக்கவில்லை. சிவத்திடம் உதவி கேட்பதே அகந்தை. நீ என்ன சிவத்திடம் உதவி கேட்பது? நீ அவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு என்ன அவ்வளவு அடையாளங்கள் உள்ளனவா? நீ உதவி கேட்க வேண்டுமா? அது எப்படி உதவியாகும்? உன்னுடைய மேலதிகாரியா அவர்? அல்லது உன் குடும்ப தலைவனா, குடும்ப தலைவியா? நீ யாரிடம் உதவி கேட்கிறாய்?
உன்னை படைத்து தன்னுடைய எல்லா உரிமைகளையும் உனக்கு வழங்கி உன்னை அரவணைக்க காத்திருக்கும் சிவத்திடம் உதவி கேட்கிறாய். நீ ஏன் உணர்ச்சியால் இறைவனை அடைய முடியும் என்று நம்புகிறாய்? உணர்ச்சி மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தூண்டிக் கொள்வதற்காக வழங்கப்பட்டது. அழுது சில செயல்களை சாதித்துக் கொள்ளலாம், அச்சுறுத்தி சில செயல்களை சாதிக்கலாம், எச்சரிக்கலாம், அரற்றலாம், பிதற்றலாம். இவையெல்லாம் மனிதர்களுக்கு இடையிலான உறவு சிக்கல்களின் வெளிப்பாடுகள். சிவத்திடம் இந்த உணர்ச்சிகள் தேவையில்லை. இந்த உணர்ச்சிகள் வழியாக நீங்கள் அதை அசைக்க முடியாது. உங்களுடைய எந்த உணர்ச்சியும் அதை அசைக்காது. மாறாக உன்னிடம் என்னை ஒப்பு கொடுத்தேன், உரிமை உடையாய், நீயே என் உரிமை, என்னுடைய அடையாளங்களை நான் துறக்கிறேன், கல்வியை துறக்கிறேன், பொருளாதாரத்தை துறக்கிறேன், உறவுகளை துறக்கிறேன், நீயும் நானும் மட்டுமே இருக்கிறோம், ஒப்பு கொடுத்தேன் என்று உண்மையாக உணர்ந்தால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டாம். அவர் பல கோடி அடிகள் தாவி வந்து உங்களை அரவணைப்பார். இவற்றையெல்லாம் துறக்கிறேன் என்று நீங்கள் சொல்வது, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டியாக திரிவது என்ற பொருளில் அல்ல. உன்னிடம் இவற்றை நான் முன்னிறுத்தவில்லை, இவற்றை நான் நம்பவில்லை. இவையெல்லாம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இவை நிலையற்றவை. நிலை பொருளே, எவராலும் அசைக்க இயலாத, எக்கருத்தாலும் மாற்ற இயலாத சிவமே, என்னுடைய இந்த அடையாளங்கள் எனக்கு பொருட்டல்ல. நிர்வாணமாக, ஒரு உயிராக, உனது ஒரு துளியாக என்னை உன்னிடம் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று என்று ஒரு துளி கண்ணீரும் இல்லாமல் நீங்கள் சிந்தித்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நொடியில் மாற்றம் பெறும். இதுவே அன்பு. இந்த அன்பு அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த அன்பை மனிதர்கள் புரிந்து கொள்ளலாம், ஒருவாறு உணரலாம், அப்படியே நடந்து கொள்ள இயலாது. அப்படி நடந்து கொண்டால் அவரே சிவம். அப்படி எந்த சிவமும் ஒரு மனித உருவில் அல்லது வேறு எந்த உருவில் இல்லை, இருக்க போவதில்லை. வழிபாடு செய்யும் பொழுதோ, சடங்குகள் செய்யும் பொழுதோ நீங்கள் அடையாளங்களைத்தானே முன்னிறுத்துகிறீர்கள். உங்களுடைய கல்வி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உணர்ச்சிகள், இவற்றை வைத்துத்தான் வழிபாடுகள் செய்கிறீர்கள். வழிபாட்டிற்கென்று இடையில் பலரை வேறு நியமித்திருக்கிறீர்களே. உங்கள் இடம் எது? எந்த பெருங்கடலுக்குள் ஒரு மீனாக நீங்கள் நீந்தி கொண்டிருக்கிறீர்களோ அந்த பெருங்கடலின் ஈரத்தை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இடையில் எவரேனும் தேவைப்படுகிறார்களா என்ன? எந்த சிவத்தினுள் இந்த பேரண்டங்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கின்றனவோ அந்த சிவத்தை நீங்கள் உணர்வதற்கும் உங்கள் வேண்டுதல்களை வைப்பதற்கும் இடையில் எவரேனும் தேவையா என்ன? தேவை என்று நீங்கள் கருதினால் நீங்கள் அன்பையும் உணர முடியாது, சிவத்தையும் உணர முடியாது. உங்களுக்கு சில சக்திகள் கிடைக்கும். உங்களுடைய மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் சக்திகள் கிடைக்கலாம். சில இடங்களுக்கு சென்று விட்டு வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். கடன் இருந்தது, கடன்களை நான் தீர்த்து விட்டேன் என்று சொல்லலாம். திருமணமாகவில்லை, அங்கு சென்று விட்டு வந்த பிறகு திருமணமாகிவிட்டது என்று சொல்லலாம். இவையெல்லாம் சிவத்தை உணர்ந்த நிலை அல்ல. உங்களுடைய நம்பிக்கையை இவற்றையெல்லாம் செய்துவிடும். நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தாலே இந்த எல்லா செயல்களையும் நீங்கள் ஒரு நாத்திகராகவே இருந்து கொண்டு செய்துவிடலாம். இறை நம்பிக்கை உள்ளவர்களிடம்
இந்த கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன், நீண்ட காலமாக எழுப்ப விரும்புகிறேன். ஒரு கோயிலுக்கு சென்று விட்டு வந்து வயிற்று வலி தீர்ந்தது என்பதால் அந்த கோயிலுக்கு சக்தி இருக்கிறது என்கிறீர்கள். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே படுக்கையில் கிடந்து வயிற்று வலி இல்லாமல் எழுந்திருப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நம்பிக்கையினால் நீங்கள் எவற்றையெல்லாம் செய்கிறீர்களோ அவற்றையெல்லாம் இறை மறுப்பினாலும் அவர்கள் செய்கிறார்கள். நான் இரண்டையும் பார்த்தவன். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே கடன்களை அடைக்க முடியும். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். கடவுளுக்கும் இவற்றுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? உங்கள் நம்பிக்கையே இவற்றையெல்லாம் செய்துவிடும். கடவுள் இல்லை என்பது ஒரு நம்பிக்கை, கடவுள் உண்டு என்பது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையின் வழியாக பொருளாதாரம் ஈட்டலாம், எதிர்ப்புகளை வெல்லலாம், நோயின்றி வாழலாம். இது இறையியலா? திட்டை என்ற ஒரு ஊரில் பழமையான கோயில் இருக்கிறது. ஒரு முறை அந்த கோயிலுக்கு நான் சென்ற பொழுது வாசலில் உள்ள ஒரு சிலையின் அருகே பெருங்கூட்டம். நாம் எப்பொழுதும் கூட்டம் இருக்கும் இடத்தில் நிற்பதில்லை. ஆகவே உள்ளே சென்று ஆளரவமற்ற பகுதியில் உட்கார்ந்திருந்து விட்டு வந்தோம். இங்கு என்ன கூட்டம்? சந்நிதியில் கூட்டம் இல்லை, சுற்றிலும் உள்ள எந்த லிங்கத்தின் அருகிலும் யாருமே இல்லை. ஓரிடத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் என்றால் அது குரு சந்நிதி. இன்றைக்கு குரு பெயர்ச்சி என்றார்கள். குரு என்றால் யார்? வியாழன் எனும் கோள். ஒரு கோள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் செல்கிறது, ஒரு வானியல் நிகழ்வு. அந்த கோளுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு. தொடர்பு இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்பவன் அல்ல. தொடர்பு இருக்கிறது. அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் எனும் பொழுது கோளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்காதா? என்ன இருக்கிறது. ஒரு வானியல் நிகழ்வு, அந்த வானியல் நிகழ்வில் மனிதர்களுக்கு தொடர்பு இருக்குது. இருந்து விட்டு போகட்டும். இந்த வியாழன் என்னும் கோளை குரு என்று அழைத்தீர்கள். அதையும் நான் பெரிய குற்றம் என்று கருதவில்லை. அதுக்கு ஏதேனும் ஒரு கதை இருக்கும் உங்களிடம், இருக்கட்டும். கதைகள் நம்புவது உங்களுக்கு பிடித்தமானது, நம்புங்கள். ஈசன் உறையும் ஆலயத்திற்கு சென்று அவனை காணாமல் அவன் உறையும் இடத்திற்கு செல்லாமல் ஒரு கோளுக்கென்று வடிக்கப்பட்ட சிலையை சுற்றி மாலைகள் அணிவித்து கூத்தாடுகிறீர்களே, உங்களுக்கு ஈசனை விட கோள் பெரிதா? உள்ளே இருக்கும் அந்த சிவலிங்கம் அண்டத்தின் குறியீடு. அந்த அண்டத்தின் ஒரு துகளிலும் சிறிய, துளியிலும் சிறிய, அணுவிலும் சிறிய ஒன்று ஒரு கோள். அதனினும் சிறிய புவியில் உள்ள, புவியினும் சிறிய உடல் உங்கள் உடல். இவ்வளவு சின்னஞ்சிறிய உடலை வைத்துக்கொண்டு அவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு கோளுக்கு வழிபாடு செய்கிறீர்கள். மூலவரை நிராகரிக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரை சனி பயிற்சி நிகழும் பொழுது அது தொடர்பான கோயிலுக்கு சென்றால் சக்தி கிடைக்கும். குரு பயிற்சியின் பொழுது சக்தி கிடைக்கும். ஒவ்வொரு பயிற்சியின் போதும் சக்தி கிடைக்கும். குரு பயிற்சியின் பொழுது சுடுகாட்டில் அமர்ந்து கொண்டு எரியும் பிணத்தை பார்த்து கொண்டிருந்தால் சக்தி கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன். ஒருவர் இதை செய்தால் அவருக்கு சக்தி கிடைக்கும். என்னுடைய கருத்தை அவர் நம்பிவிட்டால் அவர் உடனே சுடுகாட்டுக்கு செல்வார். இங்கு பிணம் எரியாதா என்று காத்திருப்பார், அதை பார்த்து கொண்டிருப்பார். இது ஒரு நம்பிக்கை. நான் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை என்று பிரிக்க மாட்டேன். நம்பிக்கையே ஒரு வகையில் மூடத்தனமானது தான். அதில் தனியாக மூட நம்பிக்கை என்றெல்லாம் எதையும் பிரிக்க வேண்டியதில்லை. குரு பயிற்சியின் போது வியாழன் ஒரு கோள்தான், அதற்கு சக்தி இல்லை என்று 100 முறை வானத்தை பார்த்து சொன்னால் நன்மை நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நான் முன்வைத்து அந்த நம்பிக்கையை சிலர் செய்தால் அவர்களுக்கும் நன்மை நடக்கும். சனி ஒரு கோள்தான், தெய்வம் அல்ல என்று 100 முறை சொல், 1000 முறை எழுது, உன் வாழ்க்கையில் சனியால் தொல்லைகள் ஏற்படாது என்று சொன்னால் அப்படி செய்பவருக்கு நன்மை நடக்கும். நம்பிக்கையை எப்படி வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாம்.
குரு பயிற்சியின் போது 1000 செருப்புகளை மாலையாக கட்டி கழுத்தில் போட்டுக்கொண்டு திரிந்தால் நல்லது நடக்கும் என்று ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் 1000 செருப்புகளை கட்டி மாலையாக போட்டு நன்மைகளை பெறலாம். எல்லா சமயத்திலும் நம்பிக்கைகள் உள்ளன. எல்லா சமயத்தவரும் நோய்களிலிருந்து விடுபட்டு, பொருளாதார சிக்கல்களிலிருந்து விடுபட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வானத்தில் வியாழன் என்ற ஒரு கோள் இருப்பதே தெரியாத கூட்டம் இந்த புவியில் நீண்ட காலமாக இருந்தது. அந்த வியாழன் இருப்பதும் தெரியாது, அது பெயர்ச்சி அடைவதும் தெரியாது. அவர்களும் நிம்மதியாகத்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள்தான் உங்களை விட நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அன்பை உணர்வதற்காக முன்னோர் கட்டிய ஆலயங்களை நீங்கள் சக்தி மிகுந்த தேவதைகள் உறையும் பலிபீடங்களாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு பாவம். நீங்கள் சக்தி தேடி அலைகிறீர்கள். நீங்கள் எதை சக்தி என்று கருதுகிறீர்களோ அது நாத்திகத்திலும் இருக்கிறது, ஆத்திகத்திலும் இருக்கிறது. அன்பே சிவம் என்று வழிகாட்டிய மரபில் வந்த பிள்ளைகளாகிய நீங்கள் சிவத்தை அணுகும் முறை எப்படி இருக்கிறது? கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நடப்பதாக கருதி கொள்கிறீர்கள். தரையில் விழுந்து புரளுகிறீர்கள். உங்களை நீங்களே துன்புறுத்திக் கொள்கிறீர்கள். ஆனால் ஐயா நீயே எனக்கு யாவும் என்ற உண்மையை ஒரு கணம் சிந்திக்கிறீர்களா? அது ஒரு நொடியில் நிகழ்வது. உங்களுடைய இந்த அலைச்சல்கள், உங்களுடைய இந்த அல்லல்கள் எல்லாம் ஆண்டு கணக்கில் நீள்பவை. ஆண்டு கணக்கில் உணர்ச்சி கொந்தளிப்போடு அலைவாய்வதற்கு நீங்கள் தயார். ஆனால் ஒரு நொடி நான் எந்த வழிமுறைகளையும் தேர்ந்தெடுக்கவில்லை. உன்னை எந்த உணர்ச்சியுமே ஆட்படுத்தாது. உணர்ச்சிகளின் ஊற்றே, உணர்ச்சியின் மூலமே உன்னை எந்த உணர்ச்சி ஆட்படுத்தும்? எந்த சடங்கு உன்னை இன்புறுத்திவிடும்? எந்த இடைத்தரகரால் என்னை உனக்கு அறிமுகப்படுத்திவிட முடியும்? பரம்பொருளே, நானே என்னை உன்னிடம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு நொடி சிந்தித்தால் துயர் நீங்கும், வாழ்க்கை இன்பமடைந்துவிடும். அவ்வளவுதான். இதை நீங்கள் இந்த உரை கேட்ட பிறகும் செய்ய போவதில்லை. இதற்கு நீங்கள் பல முயற்சிகளை செய்வீர்கள். அது எப்படி ஒப்பு கொடுப்பது என்று உங்களுக்கு கேள்வி எழும். ஏனென்றால் உங்கள் உடல் மீதும், உங்களுடைய அறிவு மீதும், உங்களுடைய பயிற்சிகள், முயற்சிகள் மீதும் உங்களுக்கு இருக்கும் பற்றுகள் அளவற்றவை. அளவிலா பற்று கொண்டு உடலை பற்றி அலைந்து கொண்டிருக்கும் கூட்டம் அன்பே சிவம் என்பதை அன்னதானம் செய்வதாக சுருக்கிவிட்டது. நீங்கள் உணவளித்து 1000 பேர் உயிர் வாழ வேண்டியிருக்கிறது என்றால் அதற்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டும். ஏன் 1000 பேருக்கு நான் உணவளிக்க வேண்டியிருக்கிறது? ஏன் அவர்களுக்கு இயல்பாகவே உணவு கிடைக்கவில்லை? அதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? நிறைவடையலாம். இவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கிறோம் என்று நிறைவடையலாம். இன்னும் பலருக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்பலாம், அது வேறு. ஆனால் இந்நிலை இருக்கிறதே என்று வெட்கப்பட வேண்டும். அதுதான் முதலில் வெளிப்பட வேண்டிய உணர்ச்சி. இயல்பாக ஐயோ, இப்படி ஒருவர் உணவுக்கு கை நீட்டுகிறாரே, ஏன் நான் வாழும் சமூகத்தில் இப்படி ஒருவர் உணவுக்கு கை நீட்டுகிறார் என்று வெட்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே உணவளிப்பது அன்னதானம் என்ற பெயரில் ஒரு புனித செயலாகவே மாற்றப்பட்டு விட்டது. இதை கோயிலில் செய்வது எவ்வளவு அகந்தை! ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை கோயிலில் கொண்டு போய் வைக்கிறீர்கள். அந்த கோரிக்கை நிறைவேறுகிறது. நான் இப்பொழுது சொல்கிறேன், சிவம் அவற்றையெல்லாம் நிறைவேற்றாது.
உங்கள் நம்பிக்கை அதை நிறைவேற்றிவிட்டது. அது நிறைவேறிய பிறகு நீங்கள் ஒரு வாளி நிறைய சர்க்கரை பொங்கலை சமைத்து எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு செல்கிறீர்கள். அங்கே வருபவர்களுக்கெல்லாம் குடும்பமாக நின்று சர்க்கரை பொங்கல் கொடுக்கிறீர்கள். அந்த சர்க்கரை பொங்கல் ஒரு உணவு பசித்தவருக்கு செல்ல வேண்டியது. இந்த நாட்டில் கோயிலுக்கு வெளியே பல்லாயிரம் பேர் உணவின்றி கிடக்கிறார்கள். மருத்துவமனையில் தங்கியிருப்போருக்கு போதிய உணவில்லை. ஊரக பகுதிகளில் உள்ள சிறுநகரங்களில் உள்ள மிக பெரும்பான்மையான தொடக்க பள்ளிகளுக்கு வருகை தரும் மாணவர்களுக்கு காலை உணவில்லை. இவ்வளவு பேர் உணவில்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் சுண்டல், சர்க்கரை பொங்கல் ஆகிய உணவுப் பொருட்களை எல்லாம் கோயிலுக்கு வருவோருக்கு கொடுக்கிறீர்கள். அதுவும் எப்படி கொடுக்கிறீர்கள்? குடும்பமாக நின்று கொண்டு பெருமையோடு கொடுக்கிறீர்கள். அதை பற்றி பதிவுகள் இடுகிறீர்கள். அதை பற்றி உறவினர்களிடம் சொல்கிறீர்கள். கோயிலுக்கு வருபவர்கள் எல்லாம் என்ன பட்டினியோடு வருகிறார்களா? ஏற்கனவே அவர்கள் வாளி நிறைய சர்க்கரை பொங்கலை கொடுத்தவர்கள் தான். கோரிக்கை நிறைவேறினால் சர்க்கரை பொங்கல் கொடுக்க போகின்றவர்கள் தான். உணவை ஏன் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறீர்கள்? ஏன்? அதில் உங்களுடைய பெருமையை தவிர வேறு என்ன இருக்கிறது? அதை சிவனுக்கே கொடுப்பதாக நீங்கள் நினைத்தால் உங்களிடம் எனக்கு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு சர்க்கரை பொங்கல் எல்லாம் கொடுக்க முடியாது. அவன்தான் அந்த சர்க்கரை பொங்கலே. கோரிக்கை நிறைவேறுகிறது, வேண்டுதல் நிறைவேறுகிறது என்ற காரணங்களை வைத்து சிவத்தையும் சக்தியையும் நீங்கள் அணுகும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள், நீங்கள் கைவிடப்படுவீர்கள். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றியது சிவசக்தி அல்ல, உங்களை கைவிடுவதும் சிவசக்தி அல்ல, துயரில் நீங்கள் உழலும் பொழுது உங்கள் கழுத்தில் ஏறி மிதிப்பதும் சிவசக்தி அல்ல. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் சிவத்தையும் சக்தியையும் அணுகவே இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நம்பிக்கையின் வழியாக சில செயல்களை செய்கிறீர்கள். சிலர் கைகால்களை பிடித்து விட்டு அல்லது கால்களை பிடித்து கெஞ்சி அல்லது அச்சுறுத்தி மிரட்டி பிடிவாதம் பிடித்து கடன் வாங்கி உங்கள் கோரிக்கைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்கிறீர்கள். கோயில் உங்களுக்கு ஒரு விளையாட்டு திடல், ஒரு சூதாட்ட களம். இதை நீ எனக்கு செய்து கொடுத்தால் நான் அதை செய்வேன் என்ற ஒரு சூதாட்ட களம். இவையெல்லாம் உங்கள் நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளை அப்படியே விட்டு விடுங்கள் என்று நான் உங்களை அழைக்க மாட்டேன். ஆனால் இது உங்களுடைய நம்பிக்கை தான் என்று நான் சொல்வேன். இது உண்மை அல்ல, இது உங்கள் நம்பிக்கை. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் யாருமே வந்து பார்த்திராத அல்லது யாருமே சென்று வழிபடாத ஓர் இடத்தில்தான் நான் போய் உட்காருவது வழக்கம். இப்படித்தான் பல ஆண்டுகளாக எங்கு கூட்டமே இல்லையோ அங்கு இருந்துவிட்டு வருவது என்னுடைய வழக்கம். ஓரிரு ஆண்டுகளாக அந்த இடத்தில் திடீரென கூட்டம் வந்தது. பொதுவாக அந்த இடத்தை யாருமே மதிக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அங்கு போனால் அழிவு நேரும் என்று அஞ்சுவார்கள். அதனாலேயே எனக்கு அந்த இடம் மிக பிடித்து விட்டது. இந்த கூட்டம் அங்கு வராது என்று எனக்கு மிகவும் பிடித்த இடம் அது. அங்கு ஓரிரு ஆண்டுகளாக கூட்டம் அதிகமாகிவிட்டது. அவருக்கு மாலை என்ன சீண்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்த ஒரு சன்னதி. விளக்கெரிப்பதற்கு எண்ணெய்க்கு ஒரு இருவர் அலைந்து கொண்டிருந்தார்கள். அன்பு கொண்டோர், எதிர்பார்ப்பற்றோர் அதை பராமரித்தார்கள். ஆனால் இந்த கோரிக்கை மனுவோடு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க செல்வது போல கோயிலுக்கு செல்லும் கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் அங்கு வராது. திடீரென்று அந்த கூட்டம் அங்கு வந்துவிட்டது. அதன் பிறகு அந்த சந்நிதியில் மாலைகள் என்ன, வேட்டிகள் என்ன, முண்டாசு கட்டுகள் என்ன, எவ்வளவு அகல் விளக்குகள். நான் போயே காத்திருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது எனக்கு. உள்ளே அவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் வெறுங்கையோடு செல்வேன்.
நான் எதையும் எடுத்து செல்ல மாட்டேன். உனக்கு கொடுக்கும் அளவிற்கெல்லாம் என்னிடம் ஒன்றும் இல்லை. விளக்கு பொருத்த வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யலாம், செய்கிறோம், அது வேறு. அது நம்முடைய தேவைக்கு. அவருக்கு என்ன, அவருக்கு இருட்டு தானே பிடிக்கும். அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் விளக்கு கொளுத்துகிறோமே தவிர அவருக்கு ஒன்றும் பாம்பு வந்து ஏறிவிடுமோ. பாம்பு மேலே தான் படுத்து கிடக்கிறது. அந்த சந்நிதியிலும் பாம்பு உண்டு. அவரே பாம்பு, அவரே அந்த கல், அவரே அந்த சிலை, அவரே அந்த இருள், அந்த அகல் விளக்கும் அவரே. நம்முடைய தேவைக்காக அகல் விளக்கு பொருத்துகிறோம், அது அவருக்கு அல்ல. அப்படி வெறுங்கையோடு செல்பவன் நான். இந்த கூட்டமோ கையில் பொருட்களோடு இருக்கிறது. யாரும் வெறுங்கையோடு வருவதில்லை. கொடுக்கல் வாங்கல் வெற்றிகரமாக நடக்கிறது. என்ன திடீரென்று இவ்வளவு கூட்டம் என்று கேட்டபொழுதுதான் அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், இங்கு வேண்டினால் உடனடியாக நிறைவேறுகிறதாம். இங்கு இந்த இடத்தில் ஒரு அதிர்வு இருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதையெல்லாம் நான் உச்சரிக்கவே விரும்பவில்லை. எங்கு போனாலும் இவர்களுக்கு அதிர்வு வேண்டும். பிடித்து கட்டுமரத்தில் கட்டி கடலில் அனுப்ப வேண்டும். அங்குதான் நல்ல அதிர்வு கிடைக்கும். நான் போயிருக்கிறேன் கட்டுமரங்களில் எல்லாம். இந்த அதிர்வு வேண்டும் என்ற அலைபவர்களை எல்லாம் கட்டுமரத்தில் கட்டி ஏற்றி விட வேண்டும். நல்ல அதிர்வு கிடைக்கும், அங்கே இரு என்று. எங்கு போனாலும் அதிர்வு வேண்டும். அந்த இடத்தில் நல்ல அதிர்வு இருக்கிறது. இங்கு எது வேண்டினாலும் கிடைக்கிற சக்தி வாய்ந்த தெய்வம் என்று அவனை ஒரு மந்திரவாதியாக மாற்றிவிட்டார்கள். ஒரு பெண் தொலைபேசியில் பேசிக்கொண்டே அந்த சந்நிதிக்கு வருகிறார். கோபமாக பேசுகிறார். நீ எப்பொழுது பணத்தை கொடுக்க போகிறாய் என்று கேட்கிறார். எதிர்முனையில் இருப்பவர் என்ன சொன்னாரோ தெரியவில்லை. இவர் தொடர்ந்து மிரட்டுகிறார். மிரட்டி கொண்டே நேரடியாக என் தலைவன் சிலைக்கு எதிரே வந்து நின்று கொண்டு அவர் சொல்கிறார், நான் சிவனுக்கு எதிரே நிற்கிறேன், நீ எப்பொழுது பணத்தை கொடுக்க போகிறாய் என்று சொல்கிறார். இயேசு ஒரு வீரமான போராளி. இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் அவன் வணங்கும் ஆலயத்தில் பார்த்தபொழுது பிரம்பு எடுத்து அடித்தான். என்னுடைய தந்தையின் இருப்பிடத்தை வணிகர்களின் கூடாரமாக மாற்றிவிட்டீர்கள் என்று பிரம்பு எடுத்து அடித்தான். இங்கு நான் பிரம்பு எடுத்தெல்லாம் அடிக்க முடியாது. அது மத விரோதமாக மாற்றப்படும். சிவத்திடம் இப்படி நடந்து கொள்ளலாமா? அது அசையுமா? இந்த மாலைகளை கண்டு அது மகிழ்ச்சி உறுமா? இந்த சொற்களை கேட்டு அது அச்சப்படுமா? உன்னோடு படுத்து கிடக்கும் ஒரு மனிதனை போல அல்லவா நீ அன்பாகிய சிவத்தை மதித்து விட்டாய். எவ்வளவு பெரிய பாவம் இது! நீ ஆலயத்திற்கே வர வேண்டியதில்லை. நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று உணர்ந்தால் உன் தேவைகள் நிறைவேற்றப்படுமே. உனக்கு அவ்வளவு உரிமைகள் உள்ளனவே. நீ ஏன் இவ்வளவு முயற்சிக்கிறாய்? நீ ஏன் அவனை ஒரு சக்தி உள்ள தேவதை போல மாற்றுகிறாய்? ஏன் உன்னுடைய அடியாளாக அவனை நடத்துகிறாய்? நீ ஏவினால் சிலரை அழித்துவிட்டு வரும் பிசாசல்ல அவன். அவனே இந்த பேரண்டத்தை படைத்து இந்த பேரண்டத்தின் கருவாக இருக்கும் மூலம். ஆகவேதான் அன்பே சிவம் என்று முன்னோர் உரைத்தனர். இன்றைக்கு கோயில்களில் அன்பும் இல்லை, சிவமும் இல்லை. நான் கூட சொல்லிக் கொண்டிருந்தேன், பெருவுடையார் கோயிலில் கூட்டம் இருக்கும் பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், கிளம்பி வெளியே சென்றிருப்பார் என்று. ஒரு வேடிக்கையாக. அவர் எங்கு செல்வது? அவர் தலையெழுத்து அங்குதான் இருக்க வேண்டும், எங்கும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கூட்டத்துடைய கோரிக்கைகளும் இந்த கூட்டத்தினருடைய ஒப்பனைகள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இங்கு இருக்க மாட்டான் என்று தோன்றும். நமக்கு நம்முடைய அறிவிலிருந்து அப்படி தோன்றும், உண்மை அல்ல, ஒரு வேடிக்கை. இவ்வாறு இறையை உணராமல் இறையோடு பேரம் பேசும் இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்களுடைய முயற்சிகளின் அளவுக்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை அமையும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடும் முயற்சி செய்தால் அதிக பலன்கள் கிடைக்கும். குறைவாக முயற்சி செய்தால் குறைவான பலன் கிடைக்கும். அதிக தந்திரங்கள் கொண்டவராக இருந்தால் அதிக வெற்றி பெறுவீர்கள். தந்திரம் குறைவாக இருந்தால் தோல்வி அடைவீர்கள். யாவும் உங்களுடைய செயல்கள். இதற்கும் இறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவற்றையெல்லாம் செய்துவிட்டு நீ இருக்கிறாயா இல்லையா என்று அங்கு போய் கேட்கக்கூடாது. நீங்கள் அப்படி கேட்டாலும் அங்கிருந்து எந்த பதிலும் வராது. இல்லை என்று சொல், இருக்கிறது என்றால் இருக்கின்றது என்று சொல், எது வேண்டுமானாலும் சொல். உன்னுடைய சொல்லில் நான் இல்லை.
உன்னுடைய நம்பிக்கையிலும் நான் இல்லை, உன்னுடைய நம்பிக்கை இன்மையிலும் நான் இல்லை. நான் இருக்கிறேன், எனக்குள் தான் நீ இருக்கிறாய். நீ என்னை நம்ப வேண்டிய தேவை எனக்கில்லை என்பது சிவத்தின் நிலை. அது அசையாது என்று இதனால் தான் குறிப்பிட்டோம். சிவம் இருள், சக்தியே ஒளி, ஒளியே வடிவமாகிறது. பேரண்டத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஒளியினால் ஆனவையே. பொருள் என்றாலே அது ஒளியினால் ஆனதுதான். சக்தி ஒளி, ஒளியாகிய சக்தியே வடிவு. என்னுடைய உடல் ஒரு வடிவம் என்றால் இந்த வடிவமே ஒளிதான். உங்களுடைய உடல் ஒளிதான், ஒளிதான் வடிவமாகும். சிவம் இருள், இருளே எங்கும் இருக்கிறது. இருள்தான் இருக்கிறது, அதுவே மூலமாக இருக்கிறது, அதுவே உணர்வாக இருக்கிறது. ஏற்கனவே உணர்வு நலம் என்ற உரையில் நாம் குறிப்பிட்ட கருத்துகளையும் இதனையும் நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். சிவம் ஆகிய இருள் உணர்வாக இருக்கிறது. உணர்வும் இருளும் ஒன்றே. நீங்கள் இருள் என்று கருமை நிறத்தில் உள்ள இருட்டை புரிந்து கொள்ளாதீர்கள். இருட்டு வேறு, இருள் வேறு. இருளை கண்களால் பார்க்க முடியாது. இருள் வேறு, நாம் பார்க்கும் இருட்டு வேறு. வெளிச்ச குறைவு இருட்டு என்றாகிறது, இரவு என்றாகிறது. இங்கும் இருள் இருக்கிறது. இருளில்தான் இந்த வெளிச்சம் இருக்கிறது. இருளே மூலமாக இருக்கிறது, இருள் மறைவாக இருக்கிறது. அது ஒழிவற்றது. அன்பு அல்லது சிவம் என்ற கருத்தை ஒரு வரையறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு நாம் வேண்டிய பொழுது 3 கருத்துக்களை உணர்ந்தோம். ஒழிவற்றது, அகலா கடை, ஆற்றின்றி பெருகுவது, ஆற்றிலா பெருக்கம் நிகழ்த்துவது. ஒழிவற்றது என்றால் அது எந்த நிலையிலும் காலத்திலும் ஒழிந்து போகாது. அழிவு வேறு, ஒழிவு வேறு. ஒரு வடிவம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது அழியும். எது தொடக்கம் கொண்டதோ, எது அளவுகளுக்கு உட்பட்டதோ அது பொருள் என்பதை நாம் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறோம். அவ்வாறு அளவுகளுக்கு உட்பட்ட ஒரு பொருள் அழியும், அதுவே அழிவு. ஒழிவு என்பது கருத்தை இல்லாமல் செய்வது, ஒரு பொருளுக்கானது அல்ல. அந்த வழக்கம் ஒழிந்து போனது என்றால் ஒரு கருத்து இல்லாமல் போனது. ஆகவே அழிவு, ஒழிவு ஆகிய சொற்களை புரிந்து கொண்டு புழங்க வேண்டும். சிவம் ஒழிவற்றது, அது ஒழியாது. அதற்கு தொடக்கம் இல்லை, அதுக்கு இறுதியும் இல்லை. ஆகவே அது ஒழிவற்றது. அது மட்டுமல்ல, அதுவே யாவுமாக யாதுமாக எல்லா இடங்களிலும் இருப்பது. எங்கும் ஒழியாது. அது இல்லாத இடமில்லை, அதற்கு தொடக்கமில்லை, அதற்கு முடிவில்லை. இது ஒழிவற்றது. அகலா கடை, அது எங்கிருந்தும் அகலாது, அகன்று செல்லாது. இதுவே இறுதி. கடை என்பது இறுதி நிலை. ஒரு பொருள் வயலில் விளைகிறது, பல இடங்களுக்கு செல்கிறது, இறுதியில் விற்பனைக்கு வருகிறது என்றால் அது கடைக்கு வருகிறது, அதனுடைய இறுதி நிலைக்கு வந்துவிட்டது. அதுவே கடை தெரு. கடை தெரு என்றால் பொருட்களின் இறுதி நிலையில் உள்ள அங்காடி, அதுவே கடை. அகலா கடை என்றால் இந்த ஒழிவற்றது அகன்று செல்லாது, இதற்கு மேலும் விரிவடையாது. இதுவே இறுதி. மூன்றாவது,
ஆற்றிலா பெருக்கம் கொள்வது. ஆறு என்பது வழி. அது தன்னை பெருக்கிக் கொள்வதற்கு எந்த வழியும் தேவையில்லை என்பது கருத்து. இந்த மூன்றாவது கருத்து தான் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு சில விளக்கங்களை வைத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். முதல் இரண்டும் தன்னை உயிராக உணர்வோர், தனக்குள் சிவத்தை அப்படியே உணர்வோருக்கான கருத்துகள். இந்த உரையில் அவற்றை விளக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆற்றிலா பெருக்கம் என்பதை விளக்கினால் இந்த உரையின் வழியாக உங்களுடைய வாழ்வியலுக்கு சில வழிகாட்டல்களை வழங்க முடியும். எது பெருகும் என்றால், எது முரண்களோடு புணர்ச்சி கொள்கிறதோ அது பெருகும். ஒரு நேர், ஒரு எதிர், இந்த ரெண்டும் புணர்ந்தால் பெருக்கம் நிகழும். ஆண் பெண், ஆண்மை பெண்மை, இவை புணர்ந்தால் பெருக்கம் நிகழும். வெப்பம், நீர்மை, இவை இரண்டும் எதிர்வுகள். இந்த இரண்டும் புணர்ந்தால் பெருக்கம், நீராவி ஆகலாம் அல்லது வேறு ஏதேனும் ஆகலாம், பெருக்கம் நிகழும். பெருக்கம் நிகழ வேண்டுமென்றால் இரு நிலை வேண்டும். ஒன்று நேர், இன்னொன்று எதிர். இந்த இரண்டும் புணர்ந்தால், ஒன்றோடு ஒன்று இணைந்தால் அது பெருக்கம். சிவம் அல்லது அன்பு ஆற்றிலா பெருக்கம் கொள்வது என்பது நமக்கு வழங்கப்பட்ட பாடம். இதை நாம் உணரும் பொழுதே நமக்கு அவ்வளவு பேரின்பமாக இருந்தது. எவ்வளவு அற்புதமான வழிகாட்டல் என்று நான் சிலிர்த்து போகும் அளவிற்கு இருந்தது. சிவம் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்வதற்கு அதற்கு நேர் எதிர் ஆகிய எதுவுமே தேவையில்லை. அது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும். நீ சிவத்தை உணர வேண்டுமென்றால் அல்லது அன்பை உணர வேண்டுமென்றால் ஆற்றிலா பெருக்கம் நிகழ்த்து என்பது கருத்து. எப்படி ஆற்றிலா பெருக்கம் நிகழ்த்துவது? நீங்கள் ஒரு மனிதர் மீது மாற்று கருத்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் அவருக்கும் நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன. இந்த மாற்று கருத்துகளோடு அவரை நீங்கள் அரவணைக்கிறீர்களா, புறக்கணிக்கிறீர்களா, பழி தீர்க்கிறீர்களா, உதவுகிறீர்களா? இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்கிறீர்களா? அப்படி எதையும் செய்யாதீர்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துகளுக்கு மாறாக இருப்போரையும் உங்களுடைய கருத்துகளுக்கு எதிராக இருப்போரையும் எவ்விதமான நோக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரவணைக்க பழகுங்கள். ஏனென்றால் சிவம் ஆற்றிலா பெருக்கு நிகழ்த்துவது அது ஒரு நேர், ஒரு எதிர் ஆகிய இரண்டையும் புணரச் செய்து தன்னை பெருக்குவதில்லை. அது இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. அதற்கு நேரும் தேவையில்லை, எதிரும் தேவையில்லை. சிவத்திடம் நேரும் இல்லை, எதிரும் இல்லை. சிவத்திடம் சிவம் மட்டுமே உண்டு. அதுவே அன்பு. உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது உங்களுக்கு மாற்று கருத்துகள் உள்ளன. அம்மாற்று கருத்துகளின் வழியாக சிலவற்றை நீங்கள் செய்கிறீர்கள், சிலவற்றை நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள். இந்த கருத்துகளிலிருந்து அவர்களை அணுகாதீர்கள் என்பது கருத்து. மாற்று கருத்து தான், நடைமுறைகளில் உடன்பாடு இல்லைதான். உடன்பாடு இருக்கிற நான் இனி உடன்படுகிறேன் என்று இறங்கி செல்ல வேண்டாம். நீ உடன்படவும் வேண்டாம், மாறுபடவும் வேண்டாம். ஆனால் நீ அரவணைக்க வேண்டும். இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கே எவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஆனால் இதுதான் அன்பு. மாற்று கருத்து கொண்ட மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பது எதனால் என்று சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய சுயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ, உங்களுடைய இயல்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றாலோ, உங்களை சுற்றிலும் மாற்று கருத்து கொண்டவர்கள் இருந்தாக வேண்டும். உங்களோடு ஒத்து போகின்ற மனிதர்கள் மட்டும் உங்களை சுற்றிலும் இருந்தால்
ஒரு காலத்திலும் உங்களுடைய இயல்பை நீங்கள் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ வழிவகை இல்லை. வேறுபாடுகளின் வழியாகத்தான் சுயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒத்த தன்மைகளின் வழியாக சுயமறிதல் வாய்ப்பற்றது. நீங்கள் எது பேசினாலும் ஆகா, அருமை, சிறப்பு, அற்புதம் என்று 10 பேர் பாராட்டி கொண்டே இருந்தால் அந்த பாராட்டு நோக்கமற்றது என்றே கொள்வோம், உண்மை என்றே கொள்வோம். இது ஒரு கற்பனை தான். இப்படியெல்லாம் யாரும் உங்களை சுற்றி இருக்க போவதில்லை, அதுவும் 10 பேர் இருக்க போவதில்லை. ஒரு கற்பனை. நீங்கள் எது செய்தாலும் உண்மையாகவே பாராட்டுகிறார்கள், சிறப்பு என்கிறார்கள். ஒரு நிலைக்கு பிறகு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீர்கள், முடங்கி போவீர்கள். உங்களால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுடைய இயல்பு எது என்றே உங்களுக்கு பிடிபடாமல் போய்விடும். உங்களால் உங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. வேறு சூழலில் நீங்கள் எது செய்தாலும் உங்களை குறை சொல்வோர் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். எது செய்தாலுமே குறை சொல்கிறார்கள். உங்களை அவர்கள் வழிமொழியவே இல்லை. உங்களை எதிர்க்கிறார்கள், மறுக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள், இழிவு செய்கிறார்கள், எச்சரிக்கிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். இப்படி நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பார்கள். முதலில் சொன்னது கற்பனை, இப்பொழுது சொல்வது நடைமுறை. இந்த நிலையில் அவர்கள் மீது நீங்கள் அரவணைப்பை செலுத்தும் பொழுது உங்களுடைய இயல்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. சிவம் உங்களுடைய எல்லா உணர்ச்சிகளையும் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுதல்ல, எப்பொழுதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எதை எண்ணுகிறீர்கள், எல்லாவற்றையுமே உள்வாங்கிக் கொண்டு அது அப்படியே இருக்கிறது. அது தன்னை அசைத்துக் கொள்ளாது. அதுவாக உங்களிடம் எதுவும் சொல்லாது. நீங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது அது உணர்ச்சிகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கும். உணர்ச்சிகளை நிறுத்திவிட்டு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உணரும் பொழுது அது உங்களை அணைத்துக் கொள்ளும். இதுவே சிவப்பண்பு, இதுவே அன்பு. இந்த பண்பு உங்களிடமும் இருக்கிறது. நீங்களும் இவ்வாறு உங்களை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உரையில் இந்த கருத்து பதிவு செய்யப்படுகிறது. இந்த பண்பு உங்களிடம் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. எவ்வளவு கொடிய மனிதர் என்று ஒருவரை நீங்கள் கருதினாலும் அவரிடமும் இது இருக்கிறது. உங்களுக்கு எதிராகவும் மாற்றாகவும் முன்வைக்கப்படும் எல்லா கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்குங்கள். எதிர்வினை ஆற்றாதீர்கள். உடனடியாக எதிர்வினை ஆற்றிக் கொண்டே இருக்காதீர்கள். உடனடியாக மறுத்து பேசுவது, எதிர்த்து பேசுவது, அல்லது உடனடியாக அடிபணிவது, அச்சப்படுவது எதுவும் செய்யாதீர்கள். உள்வாங்குங்கள். உங்களுடைய பொறுப்புகள் யாவையோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டே சொற்களை உள்வாங்கிக் கொண்டே இருங்கள். இந்த உணர்ச்சி தூண்டல்களில் இருந்து எந்த முடிவும் எடுக்காதீர்கள். இவர்களிடம் பாராட்டு பெற வேண்டும் என்பதற்காகவும் எதையும் செய்யாதீர்கள். இவர்களை எரிச்சல் படுத்த வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதீர்கள். இந்த இரண்டையும் செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய ஒவ்வொருவருடைய அன்றாடத்தையும் நான் உணர்ந்து கூறு போட்டு கேட்கிறேன். பிறரிடம் பாராட்டு பெறுவதற்காகவும் எதையும் செய்யாமல், பிறரை எரிச்சல் ஊட்டுவதற்காகவும் எதையும் செய்யாமல், பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக எதையும் செய்யாமல், பரிவு, கருணை, அக்கறை ஆகிய உணர்ச்சிகளின் பார்ப்பட்டும் எதையும் செய்யாமல் இருங்கள் என்று நான் சொல்கிறேன். இப்படி உங்களால் இருக்க முடியுமா? உங்களால் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். உங்களால் இருக்க இயலும். இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டால் நீங்கள் எதையேனும் செய்துதானே தீர வேண்டும். அப்படி எதை செய்கிறீர்களோ அதுவே நீங்கள்.
அப்படி எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய சுயம். மாற்று கருத்து கொண்டோரையும் எதிர்ப்போரையும் சிந்தனையால் தொடர்ந்து அரவணைக்க பழகுங்கள். இது ஒரு பயிற்சி நடைமுறையாக இருக்கக்கூடாது. உண்மையாகவே அரவணைக்க வேண்டும். எப்பொழுதுமே அவர்களை அரவணைத்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய சிந்தனையால் அரவணைத்துக் கொள்ளுங்கள். நடைமுறைகளில் நீங்கள் விலகி இருக்கலாம், விலக்கி வைக்கலாம், தொட மறுக்கலாம், தள்ளி இருக்கலாம், அது நடைமுறை. சிந்தனையால் எதிர்ப்புகளையும் மாற்று கருத்துகளையும் நீங்கள் அரவணைக்க வேண்டும், அவற்றை உள்வாங்க வேண்டும், அல்லது கண்டுகொள்ளாது இருக்க, உண்மையிலேயே கண்டுகொள்ளாது இருக்க வேண்டும். நீங்கள் கண்டுகொள்ளாது இருக்கும் முறையை நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். நான் இன்றைக்கு கோபப்பட வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்று 10 முறை சொல்வீர்கள். அதுதான் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது. கண்டுகொள்ளாமல் இருப்பது, எதை காண்கிறீர்களோ அதை கொள்ளாமல், எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுவே கண்டுகொள்ளாமல் இருப்பது. எதை பார்த்தாலும் அதை உள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாற்று கருத்து, எதிர்ப்பு, உங்களுக்கு எதிரான செயல், உங்களை இழிவுபடுத்தல், எதுவாக இருக்கட்டும், அவர்களுக்காக எப்பொழுதும் விரும்பி, அவர்களுடைய நலனுக்காக விரும்பி அவர்களுடைய செயல்களில் இருந்து விலகியிருங்கள். செயல்தானே உங்களை துன்புறுத்துகிறது. அவருடைய உடல் உங்களை துன்புறுத்தினால் உடலில் இருந்து விலகுங்கள். செயல்கள் துன்புறுத்தினால் செயல்களில் இருந்து விலகுங்கள். அவர்களுடைய உணர்ச்சிகள் உங்களை துன்புறுத்துகின்றன. அந்த உணர்ச்சிகளில் இருந்து நீங்கள் விலகக்கூடாது. அந்த உணர்ச்சிகளை உள்வாங்க வேண்டும். அவர்கள் வீசும் சுடு சொற்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். மழை நீரை நிலம் உள்வாங்குவது போல உள்வாங்க வேண்டும். உள்வாங்குதல் வேறு, கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பது வேறு. உள்வாங்க வேண்டும், பொறுமையாக உள்வாங்க வேண்டும். எது வேண்டுமானாலும் பேசட்டும், எப்படி வேண்டுமானாலும் பார்க்கட்டும். உள்வாங்கி கொண்டே இரு. எதிர்வினை ஆற்றாதே. முறைத்தால் நீ உடனே திருப்பி முறைக்காதே. அச்சுறுத்தினால் பதிலுக்கு அச்சுறுத்தாதே. அந்த நிலையில் உன்னால் எதை செய்ய இயலுமோ அதை மட்டும் செய். ஆனால் அந்த உணர்ச்சிகளை உள்வாங்கு. எல்லா எதிர்ப்பு உணர்ச்சிகளையும் உள்வாங்கு. அந்த உணர்ச்சிகள் எந்த மனிதர்களிடமிருந்து வெளிப்படுகின்றனவோ அந்த மனிதர்களை உன்னுடைய சிந்தனையால் அரவணைத்துக் கொண்டே இரு. இதுதான் சிவம். இப்படி உங்கள் ஒவ்வொருவராலும் இருக்க இயலும். இப்படி இருந்தால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் சிவம் என்ற பெருவழியை, மூலத்தை எட்டிவிட்டீர்கள். அதன் பிறகு அது அரவணைத்துக் கொள்ளும். ஒத்த கருத்து கொண்டவர்கள் சூழலில் மிகுதியாக இருக்கும் பொழுது உங்களையே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று இதனால் தான் சொன்னேன். அங்கு நீங்கள் உள்வாங்குவதற்கு என்ன உணர்ச்சி இருக்கிறது? உங்களுடைய சிந்தனை எதை செரிக்கும், எதை தன்மையப்படுத்தும்? மாற்று கருத்துகள் எவை வந்தாலும் அவற்றையெல்லாம் புறக்கணிக்காமல் அப்படியே உள்வாங்கி தன்மையப்படுத்தித்தான் நான் எல்லா செயல்களிலும் ஈடுபடுவேன். என்னுடைய எல்லா வினைகளிலும் என்னை எதிர்ப்பதாக நம்பிக்கொண்டு இருப்பவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றன. அவர்களும் பங்களிப்பாளர்களே. என்னுடைய கொள்கைகள், என்னுடைய நடைமுறைகள் ஆகியவற்றின் மீது இழிவான சொற்களை வீசுவோர், மாற்று கருத்துக்களை முன்வைப்போர், எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவோர் அனைவரும் என்னுடைய எல்லா வினைகளிலுமே பங்கு பெறுகிறார்கள். அது அவர்களுக்கு தெரியாது. அதை அனைத்தையுமே நான் உள்வாங்கி கொண்டிருப்பேன். எந்த எதிர்வினை நான் ஆற்றுவதை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. நான் எதிர்வினை ஆற்றவே மாட்டேன். இது கோபத்தை அடக்கி கொண்டிருப்பதல்ல, இது எதையும் அடக்குவதல்ல, உள்வாங்குவது. ஒரு சில மனிதர்களிடம் நாம் உணர்ச்சி அளவில் பிணைந்து கிடக்கிறோம் என்றால் நமக்கு கோபம் வரும். அது உரிமையினால் வருவது, உரிமையினால் எழுவது. அது இருக்கும், ஒரு நிலைக்கு பிறகு இல்லாமல் போகும். எதிர்கருத்துக்கள், நமக்கு எதிராக இருப்போர், நமக்கு மாற்றாக இருப்போர்,
நம்மை வீழ்த்த வேண்டும் என்று கருதுவோர், துடிப்போர் எவற்றையெல்லாம் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள் என்பதை உள்வாங்க வேண்டும். எதிர்வினை ஆற்றக்கூடாது. எதிர்வினை ஆற்றினால் நீங்கள் ஒரு போட்டி களத்தில் இறங்குகிறீர்கள். அங்கு உங்களுடைய வலிமையும் முயற்சியும் மட்டுமே காப்பாற்றும். உங்களுக்கு வலிமை குறைவு இருந்தால் நீங்கள் வீழ்ந்து போவீர்கள். அங்கு இறைவனோ இறைவியோ உங்களை தூக்குவதில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களாக ஒரு போட்டி களத்தை அமைத்துக் கொண்டீர்கள். சிலர் விடுத்த சவால்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர்கள், அல்லது நீங்களே சவால் விடுத்து சிலரை அழைத்தீர்கள். அங்கு போய் சண்டையிட்டீர்கள், விழுந்து கிடக்கிறீர்கள் அல்லது வெற்றி பெறுகிறீர்கள். இதற்கும் இறைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? சிவம் யாருடன் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது? சிவத்துக்கும் வேற எதற்கும் போட்டி நிகழ்கிறதா? இருளுக்கும் ஒளிக்கும் போட்டி நிகழ்கிறதா? இரண்டும் புணர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றன. பேரண்ட பெருவெளியில் இருளும் ஒளியும் புணர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றன. இருளும் ஒளியுமே புணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கும் உன்னுடைய மாற்று கருத்துக்கும் என்ன அவ்வளவு பெரிய தகராறு? இருள் ஒளி ஆகிய இரண்டை விட வேறு வேறு எதிர்மைகள் உண்டா உலகில்? கருமைக்கும் வெண்மைக்கும் புணர்ச்சி நிகழ்கிறது பேரண்டத்தில். உனக்கு என்ன அவ்வளவு பெரிய மாற்று கருத்து இருக்கிறது? சிவமும் சக்தியுமே புணர்ச்சி கொள்ளும் பொழுது உன்னால் உன்னுடைய எதிர்கருத்துக்களை உள்வாங்க முடியாதா என்ன? நீ ஏன் உள்வாங்க மறுக்கிறாய் என்றால், நீ அகந்தைக்கு ஆட்பட்டு கிடக்கிறாய். என்னையே கேள்வி கேட்பதா என்று துடிக்கிறாய். என்னை இப்படி செய்து விட்டார்களே, இப்படி பேசுகிறார்களே என்று அரற்றுகிறாய். நீ ஒன்றுமே இல்லை, நீயும் ஒன்றுமில்லை, அப்படி பேசுபவர்களும் ஒன்றுமில்லை. நீ ஏன் அந்த உணர்ச்சிகளை உள்வாங்கிக் கொண்டே அவர்களுடைய நலனுக்காகவும் வேண்டக்கூடாது? அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? இரு மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடே சிவம் என்பது இன்னொரு மறைமொழி. அந்த வேறுபாடே சிவம்தான். இரு மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடு என்பது இருள். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு உண்டு. நீங்களும் நானும் சமமும் அல்ல, ஒன்றும் அல்ல. நீங்கள் வேறு, நான் வேறு. இந்த வேறுபாடே சிவம்தான். உங்களையும் என்னையும் இணைத்திருப்பதே இருளாகிய சிவம்தான். அன்புதான் உங்களையும் என்னையும் இணைத்து வைத்திருக்கிறது. நீங்களும் நானும் வேறு வேறு என்பது சக்தியின் வடிவு. அன்னை உங்களுக்கு ஒரு உரு கொடுத்திருக்கிறாள், எனக்கு வேறு உரு கொடுத்திருக்கிறாள். அவ்வகையில் வேறுபடுகிறோம். அன்னை உங்களுக்கு வேறு சில உணர்ச்சிகளையும் எனக்கு சில உணர்ச்சிகளையும் வழங்கி இருக்கிறாள். அவ்வகையில் வேறுபடுகிறோம். சக்தியாகிய அன்னை உங்களுடைய அறிவு நிலையை வேறாகவும் என்னுடைய அறிவு நிலையை வேறாகவும் வைத்திருக்கிறாள். அவ்வகையிலும் வேறுபடுகிறோம். உங்கள் மாயைகள் வேறு, என்னுடைய மாயைகள் வேறு. அந்த நிலையிலும் வேறுபடுகிறோம். இவையெல்லாம் வேறுபாடுகள். ஆனால் எது நம்மை இணைக்கிறது? சிவமே இணைக்கிறது. சிவமாகி இருள் உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிறது. அந்த இருளே இணைக்கிறது. அது இருள் என்று நான் உரைப்பது கவிதையாக அல்ல, உண்மையாக அது இருள். அந்த இருளே இணைக்கிறது. ஆகவே இரு மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடு சிவம் எனும் வணக்கத்திற்குரிய கருத்து. அது ஒதுக்கத்தக்கதல்ல, வெறுக்கத்தக்கதும் அல்ல. உங்களுடைய மாற்று கருத்துக்களை முன்வையுங்கள். தேவைப்பட்டால் வாதிடுங்கள். மிக குறைவாக வாதிடுங்கள். தொடர்ந்து வாதிட்டுக் கொண்டே இருக்காதீர்கள். செயல்கள் பொருந்தவில்லை என்றால் செயல்களால் ஒதுங்குங்கள். உடல் பொருந்தவில்லை என்றால் உடலால் ஒதுங்குங்கள். ஆனால் அந்த செயல்களை செய்பவர்கள் மீதும் இருள் படிந்திருக்கிறது. அந்த இருள் தான் உங்கள் மீதும் இருக்கிறது. அந்த இருளே உங்கள் இருவரையும் இணைத்து வைத்திருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், இது உவமை அல்ல, இது கவிதை அல்ல, இதுவே உண்மை. வேறுபாடுகள் போற்றத்தகுந்தன. ஏனென்றால் சிவமே வேறுபாடுகளை இணைக்கிறது. அந்த சிவமே வேறுபாடுகளை ஆக்கியும் வைத்திருக்கிறது. அதுவே யாவும். இரு கோள்களுக்கு இடையில் இருக்கும் இருளே அந்த இரு கோள்களையும் பிணைத்து வைத்திருக்கிறது. இரு மனிதர்களுக்கு இடையிலான சிந்தனை வேறுபாடுகளே அந்த இரு மனிதர்களை ஓர்மையை நோக்கி அழைத்து செல்கின்றது. மாறுபாடு அழிக்கப்பட வேண்டியது. வேறுபாட்டை அரவணைக்க வேண்டும், மாறுபாடுகளை அழிக்க வேண்டும். மாறுபாடு என்பது உரிமைகளில் தலையிடுவது, மாறுபட்டு நிற்பது. உங்களை சிதைக்க வேண்டும் என்பதற்காக பிறர் சில செயல்கள் செய்தால் அந்த செயல்களை அழிக்க வேண்டும். அந்த செயல்களை அழிக்க வேண்டும்.
அந்த கருத்தை அழிக்க வேண்டும். உங்கள் உரிமைகளில் எவரேனும் குறுக்கிட்டால் அது மாறுபாடு. உங்கள் கருத்தில் வேறுபட்டால் அது வேறுபாடு. வேறுபாடுகளை அரவணைக்க வேண்டும், மாறுபாடுகளை அழிக்க வேண்டும். 5 தொழில்களில் மறைத்தல், அழித்தல் ஆகிய இரண்டு உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். மறைத்தல் என்பதை பற்றி நிறைய விளக்கம் சொல்லலாம். ஆனால் இந்த உரைக்கு பொருத்தமாக நாம் முன்வைப்பது, மனிதர்களுக்கு இடையிலான சிந்தனை வேறுபாடே இறையின் மறைத்தல் செயல்தான். உங்களுக்கு ஒன்று புரிகிறது, அந்த புரிதல் எனக்கு இல்லை, இது உங்களுக்கும் எனக்குமான வேறுபாடு. இதுவே ஒரு மறைத்தல் தான். அது எப்படி உங்களுக்கு புரிந்து எனக்கு புரியாமல் போகும்? ஏன் புரியவில்லை? உங்களுக்கு புரிந்தது எனக்கு ஏன் புரியவில்லை? சிவம் மறைக்கிறது. ஏன் மறைக்கிறது? உன் சுயத்தை அறிந்து கொண்டு நீ அதை புரிந்து கொள். அங்கிருந்து கற்றுக்கொள்ளாது. அங்கிருந்து எடுத்துக்கொண்டால் நீ எப்பொழுது உன்னுடைய சுயத்தை அறிவது? ஒரு ஆலமரத்தில் பல ஆயிரம் பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு வகை, வடிவில், திறனில், விதை எண்ணிக்கையில், சுவையில் வேறுபாடு. அந்த ஆலம்பழத்திற்கு உள் இருக்கும் ஆயிரக்கணக்கான விதைகளும் வெவ்வேறு வகை. இதைவிட நுட்பமாக படைத்து விட முடியுமா? ஏன் இவ்வளவு வேறுபாடு? ஆலம் பழத்திற்குள் உள்ள விதைகளில் கூட ஏன் இவ்வளவு வேறுபாடு? அதுவே சிவம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை உண்டு. ஒவ்வொன்றும் தன்னைத்தானே அறிந்து கொள்கின்றது. மனிதர்கள் இந்த பிறவியில்தான் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவியில்தான் அவர்கள் அறிந்து கொண்டு பிறகு புரிந்து கொண்டு உணர்வு நிலையை எட்ட வேண்டும். மறைத்தல் தொழில் வழியாகத்தானே உங்களை நீங்களே அறிந்து கொள்ள செய்ய முடியும். நான் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிறேன். நான் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்பதை நீங்கள் அப்படியே தெரிந்து கொண்டால் நீங்கள் செந்தமிழனாக நகலெடுக்கப்படுவீர்கள். நீங்கள் போலச் செய்வீர்கள். அப்படி போலச் செய்வோரும் இருக்கிறார்கள், அது வேறு. பெரும்பான்மையினர் என்ன செய்கிறீர்கள்? இந்த கருத்துக்களை உள்வாங்குகிறீர்கள், பிறகு உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அவ்வளவுதான் விடுதலை. ஆனால் எனக்கு கிடைக்கும் இந்த புரிதல்கள், உணர்தல்கள் ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதுதான் மறைப்பு. மறைத்தல் தொழிலை செய்கிறார். இது உன் இயல்பு. இந்த இயல்பின் ஆழம் எது, இந்த இயல்பின் கட்டமைப்பு எப்படி உள்ளது என்பதை யாருமே பார்க்க முடியாது. எவ்வளவு முயன்றும் புரிந்து கொள்ள முடியாது. மறைத்தல். உங்களுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கிறது. பல துறையினர் என்னோடு இருக்கிறார்கள். என்னால் கற்பனையே செய்ய முடியாத செயல்களை எல்லாம் போகிற போக்கில் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் செய்ய முடிகிறது, என்னால் முடியவில்லை என்று நான் ஏங்கினால் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு விடுவேன். எனக்கு அந்த ஏக்கமெல்லாம் இல்லை. அவர்களுடைய இயல்பு எதுவோ அந்த இயல்பு வெளிப்படுவதற்கான வாய்ப்பை மட்டும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அவ்வளவுதான். அவருடைய இயல்பு வெளிப்பட்டாலே அவர்கள் என்னோடு இணைந்து பணியாற்ற தொடங்கி விடுவார்கள். அவர் இந்த வேலையை செய்வதற்கான காரணம் இதுதான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தால், ஒருவேளை அவருடைய சிந்தனைக்கு சென்று நான் புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு நிலை இருந்தால் நான் அவராகி போவேன். நான் எத்தனை பேராக ஆவது? ஒரு நாளைக்கு 100 பேரை பார்த்து நான் வியப்படைகிறேன். அந்த 100 பேருடைய சிந்தனை கட்டமைப்பும் எனக்கு புலப்பட்டு விடுகிறது என்றால் நான் அவ்வளவு பேராகவும் ஆகிவிட வேண்டும். எனக்கு அப்படி விருப்பமே இல்லை. ஒருவேளை அப்படி ஆசை இருந்தால் என் நிலை என்ன? இதுவே மறைத்தல் தொழில். இது ஏன் மறைக்கப்படுகிறது? உங்கள் மீது கொண்ட அன்பினால் மறைக்கப்படுகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் யாரை பார்த்தாது ஏங்க வேண்டுமா? யாரை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட வேண்டியிருக்கிறதா?
அவரை போல் நீ இல்லை என்பதுதான் உனக்கு வழங்கப்பட்ட சிறப்பே. அந்த சிறப்பை கண்டு நீ ஏன் இயங்குகிறாய், ஏன் வருந்துகிறாய்? நீ யாரை போலவும் இல்லை என்பதுதான் நான் உனக்கு வழங்கிய வரம் என்பது இறைவாக்கு. குழந்தையை, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அவர்களைப் போல் இல்லை என்று கலங்குகிறாய்? நீ எந்த நிலையிலும், எந்த காலத்திலும், எந்த சூழலிலும் இன்னொருவர் போல் இருக்கவே இயலாது. இதை எப்பொழுது நீ ஒப்புக்கொள்கிறாயோ அப்பொழுதே நீ உன்னை அறிந்து கொள்ள தொடங்கி விடுவாய். நீ இப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் 5 தொழில்களில் ஒன்றான மறைத்தல் இடையறாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது, மாறுபாடுகள் மிகுந்து நீ துயரில் உழலும் பொழுது அழித்தல் தொழில் நிகழ்கிறது. அந்த மாறுபாடுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. மாறுபாடுகள் தொடர்ந்து அழிக்கப்படுகின்றன. காடுகளில், சில தோட்டங்களில், பெரிய மரங்களில் வளர்ந்த ஒட்டுண்ணி செடிகளை, கொடிகளை நான் பார்த்திருக்கிறேன். உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். ஒரு நிலப்பரப்பில் தாவர எண்ணிக்கை மிகுந்தால், இலைத்தழைகள் மிகுந்து விட்டால் அது அந்த நிலப்பரப்புக்கு மாறுபாடு. பிற உயிரினங்களின் உரிமையை அந்த தாவரங்கள் பறிக்கின்றன. ஏனென்றால் தாவரங்கள் மிகக்கூடாது. நான் இயற்கையை பற்றி பேசுகிறேன், நாம் வாழும் ஊர் நிலத்தை பற்றி பேசவில்லை. இயற்கையில் தாவர பெருக்கம் கூடாது. பெருகினால் அது சுருங்க வேண்டும். அதற்கான உயிரினங்கள் உள்ளன, சுருக்குவதற்கான உயிரினங்கள் உள்ளன. புழு முதலாக யானை வரையிலான உயிரினங்கள் உள்ளன. ஏதோ ஒரு சூழலில் தாவர இலைத்தழைகளுடைய பெருக்கம் நிகழ்ந்து விட்டால், அது வரம்பு மீறிவிட்டால் அது மாறுபாடு. அவ்வாறான காடுகளிலும் தோட்டங்களிலும் சில குறிப்பிட்ட மரங்களின் மீது ஒட்டுண்ணி கொடிகள் தாமே முளைத்து அந்த மரங்களை எல்லாம் அழித்துவிடும். இந்த காட்டில் உள்ள தாவர இலைத்தழைகளை மான் மேய வேண்டும், யானைகள் மேய வேண்டும், புழு பூச்சிகள் எல்லாம் உணவாக்க வேண்டும், காட்டு மாடுகள் உணவாக்க வேண்டும். இவ்வாறு பல உயிர்களுடைய உடலாக அவையெல்லாம் மாற்றம் பெற்று தாவர எண்ணிக்கை குறைய வேண்டும் என்பது ஒழுங்கு. இந்த ஒழுங்கு சீர்குலைந்து இந்த தாவர உண்ணிகள் குறைந்திருந்தால் இயற்கையின் சக்தி அந்த நிலையை அப்படி அனுமதிக்காது. நோய், ஒட்டுண்ணி, புயல் ஆகிய செயல்கள் வழியாக தாவர எண்ணிக்கையை குறைத்துவிடும். இந்த ஒட்டுண்ணி கொடிகள் வாகை, வேம்பு போன்ற மரங்களில் மிக அதிகமாக வளர்வதையும் நான் பார்த்திருக்கிறேன். எந்த தாவரங்களெல்லாம் அதிகமாக விரைவாக இலைத்தழைகளை முளைக்க செய்கின்றனவோ அந்த தாவரங்களில் இந்த கொடிகள் கூடுதலாக வளர்கின்றன. என்ன ஒரு படைப்பு! ஒன்று, நீ ஆடுகளுக்கு அந்த கிளைகளை வெட்டி உணவாக போட்டிருக்க வேண்டும், அல்லது இங்கு யானை இருக்க வேண்டும், புழு பூச்சிகள் இருக்க வேண்டும். எதுவுமே இல்லை என்றால் இந்த மாறுபாட்டினை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அழித்தல் தொழில் நிகழ்கிறது. அந்த அழித்தல் தொழில் தாவரத்தை தாவரமே அழிக்கிறது. விலங்கு அழிக்க வேண்டும், அசையும் உயிரினம் அசையா உயிரினத்தை உணவாக்க வேண்டும். அது நிகழவில்லை என்றால் ஒரு மரத்தின் கிளையில் யாரும் விதையிடாமல் ஒரு கொடி வளர்ந்து அந்த மரத்தையே பட்டு போக செய்கிறது. இதுவே அழித்தல். இது உடலில் நிகழ்கிறது. உடலில் அழித்தல் நிகழவில்லையா? உடலில் தொடர்ந்து அழித்தல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எது மாறுபாடாக இருந்தாலும் உடல் அழித்து வெளியேற்றுகிறது. இப்படி அழித்தல் தொழிலும் இடையறா நிகழ்வுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய சிந்தனையில் நிகழ வேண்டிய அழித்தலை பற்றி சிந்தியுங்கள். எவையெல்லாம் மாறுபாடுகளோ அவற்றையெல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும். பிறர் உரிமைகளை பறிக்கும் கருத்துகள் உங்களிடம் இருந்தால் அது மாறுபாடு, அதை அழியுங்கள். உங்கள் உரிமைகளை பறிக்கும் கருத்து பிறரிடம் இருந்தால் அவர்களுடைய கருத்துக்களை அழியுங்கள், அனுமதிக்காதீர்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல செயலால் மாறுபாடு இருந்தால் செயலில் இருந்து விலகுங்கள். உடலால் மாறுபாடு இருந்தால் உடலில் இருந்து விலகுங்கள். மாறுபாடுகளை அனுமதிக்காதீர்கள். உரிமைகளை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காதீர்கள். உங்களுடைய இயல்பு எதுவோ
அதுவே அதை நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு உங்களுடைய உரிமைகளிலிருந்து விலகாதீர்கள். அதன் பிறகு வாழ்க்கை தேவையில்லை. உரிமை இல்லாத வாழ்க்கை பிழைப்பு, அது தேவையில்லை. உரிமையோடு வாழுங்கள். உரிமையோடு வாழும் பொழுது உங்களுடைய கருத்துகளுக்கு மாற்றாகவும் இருப்பவர்களையும் உங்கள் சிந்தனையால் அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக வேண்டுங்கள். அதே வேளை எந்த உணர்ச்சிக்கும் ஆட்படாமல் எல்லா உணர்ச்சிகளையும் உள்வாங்கி செரித்து உங்களுடைய சுயம் வெளிப்படும் வகையில் வாழுங்கள். இப்படி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் அன்பான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். இப்படி வாழும் பொழுது நீங்கள் யாருக்கும் உதவி செய்வதாக கற்பனை கூட செய்ய மாட்டீர்கள். யாராவது கேட்டால் உங்களால் இயன்றால் கொடுத்து விடுவீர்கள். உதவினேன் என்று கருதவே மாட்டீர்கள். யார் மீதும் உங்களுக்கு கருணை வராது. யாரை பார்த்தும் பரிவு வராது. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுது அன்பை உணர்ந்து விடுகிறீர்களோ அப்பொழுதே இந்த உணர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. உரிமை இருக்கிறது. இந்த உணர்ச்சிகள் எதற்கு? ஒருவர் துன்பப்படுவதை பார்க்கும் பொழுதே அவருக்கு நம்மால் எதை தர இயலுமோ அதை தருவோம் என்ற உரிமை உங்களுக்கு வந்துவிடும். பரிவினால் உங்களிடமிருந்து எதையும் பெற முடியாது. மாறுபாடு கொண்டோர், உங்களுக்கு எதிராகவே இருப்போர், அழுது அரற்றி உங்களிடமிருந்து எதையும் வாங்க முடியாது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! எச்சரித்து வாங்க முடியாது. உணர்ச்சிகளுக்கு ஆட்படாது இருப்பீர்கள், ஆனால் அவர்களை அரவணைப்பீர்கள். இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும். இது மிகவும் கடினமான பாதையாக இருக்கிறது என்று உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். ஏனென்றால் நான் முன்வைக்கும் எல்லா கருத்துகளுமே மிக மிக எளிமையானவை. அந்த எல்லா எளிமைகளும் உங்களுக்கு கடினமானவையே. நீங்கள் உங்களுடைய எதிரிகள் மீது அன்பு செலுத்துங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரி என்று யாரும் இல்லை என்ற உண்மையை சொல்கிறேன். அன்பு என்பது நீங்கள் செய்யும் உதவி அல்ல என்பதையும் சொல்கிறேன். உங்களை வேறொரு ஆழத்திற்கு நான் அழைத்து சென்றிருக்கிறேன். சிறு துளைகளில் விளையாடி கொண்டிருப்பது போதும், இங்கேயே நிலை பெறுவது போதும். உங்களுக்கு கருணை இருக்கிறதா? நல்லது, நீங்கள் நம் வழிக்கு வந்து விட்டீர்கள். பரிவு கொள்கிறீர்களா? நீங்கள் நம் வழியில் இருக்கிறீர்கள். உதவி செய்கிறீர்களா? நீங்கள் நம் வழியில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த வழிகளில் தேங்கி விடாதீர்கள். அது உங்கள் அகந்தையை வளர்க்கும். உதவி பெறுபவர், பரிவு பெறுபவர் அகந்தையை வளர்க்கும். இறுதியில் நீங்கள் துயரப்பட வேண்டியிருக்கும். இங்கிருந்து இந்த வழியெல்லாம் கடந்து அன்பை நோக்கி வாருங்கள் என்று உங்களை நான் அழைத்து செல்கிறேன். உங்களில் பலர் வருவீர்கள். இதை கேட்டுவிட்டீர்கள் அல்லவா? வேறு வழி இல்லை. இது உங்களுடைய சிந்தனையில் பதிவாகிவிட்டது என்றால் நீங்கள் வந்து விடுவீர்கள். உங்களுக்கே தெரியாது. நான் அப்படித்தான் போய் சேர்ந்தேன். நான் போனது எனக்கே தெரியாது. நீங்கள் வருவது உங்களுக்கே தெரியாது. நாம் உணர்வால் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாகத்தான் இருப்போம். இதுவே அன்பு எனும் கருத்தின் மிகச்சிறிய சுருங்கிய என்னுடைய திறனுக்கு உட்பட்ட விளக்கம். நாம் இன்னும் நிறைய உணர்ந்தோம். எல்லா உணர்தல்களையும் அப்படியே சொற்களால் வெளிப்படுத்த இயலவில்லை. ஆயினும் வேற்றுமைகள், மாற்று கருத்துகள் ஆகியவற்றை நீங்கள் உங்கள் சிந்தனையால் செரித்து அழிக்க வேண்டியவற்றை எல்லாம் அழித்து அரவணைக்க வேண்டிய மனிதர்கள் அனைவரையும் அரவணைத்து உங்களுடைய சுயத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தினால் இவற்றை நாம் இந்த அளவில் வெளிப்படுத்தினோம். இறுதியாக நீங்கள் ஒரு விருப்பத்தில் நிலை பெற்றிருக்கும் பொழுது அந்த விருப்பம்
எப்பொழுது நிறைவடையும் என்று கருதாதிருங்கள். இந்த விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் என்று கணக்கிடாதீர்கள், அப்படி நினைக்காதீர்கள். விருப்பத்தில் மட்டும் இருங்கள். உங்களுடைய விருப்பம் நிறைவேற்றம் பெற்று விட்டது என்றாலும் கூட இது முடிந்து விட்டது, என்னுடைய விருப்பம் நிறைவேறிவிட்டது என்று கருதாதீர்கள். எல்லா விருப்பங்களுமே மூலத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும் வழிகள். அது உங்களுடைய எந்த விருப்பம் உங்களுடைய இலக்கல்ல. இதை நான் சொல்வதற்கு ஓர் அடிப்படை உண்டு. எனக்கு பல விருப்பங்கள் இருந்தன. ஏறத்தாழ எல்லா விருப்பங்களுமே நிறைவேறிவிட்டன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விருப்பங்கள் யாவும் இப்பொழுது நிறைவேறிவிட்டன என்று கூட நான் சொல்லலாம். இன்றியமையா விருப்பங்கள் என்று எவற்றையெல்லாம் நான் நம்பினேனோ அவை எல்லாமே நிறைவேறிவிட்டன. இப்பொழுது நான் என்ன செய்வது? அடுத்து என்ன செய்வது? கேட்டவை கிடைத்து விட்டன. கிடைத்த பிறகு நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? இதையா கேட்டோம் என்று புரிந்து கொள்கிறோம். கிடைக்கும் வரை அது பெரிது, கிடைத்த பிறகு அது சிறிது. இப்பொழுது சில விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த விருப்பங்கள் எல்லாம் இப்பொழுது பெரிதாக தெரிகின்றன. அவை நிறைவேறும் என்பது நமக்கு தெரியும். அவை நிறைவேறும். அவை நிறைவேறிய பிறகு உலகத்திற்கு அவை பெரிது, நமக்கு அது சிறிது. ஏனென்றால் நாம் முயற்சியின் பார்ப்பட்டு எதையும் செய்ய போவதில்லை. முயற்சி செய்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றினால் நமக்கு அது காலத்திற்கும் பெரிது. அவ்வளவு கடும் முயற்சிகளால் நான் அதை செய்தேன் என்று போய் சேரும் வரை பார்ப்பவர்களிடெல்லாம் சொல்லி அதை பெரிதுபடுத்திக் கொண்டே இருக்கலாம். நம்முடைய கதை வேறு. நாம் எதற்குமே முயற்சி செய்வதில்லை, நமக்கு தெரியாது, வராது. ஆனால் அவையெல்லாம் ஏதோ ஒரு வகையில் உண்மையான வழிமுறைகளில் நிறைவேற்றப்படுகின்றன. அவை நிறைவேறிய பிறகு நமக்கு அவையெல்லாம் சிறிதுதானே. விருப்பமாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய கோலமாக தெரியும் ஒரு கருத்து. அந்த விருப்பம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு சிறிய பளிங்குக்கல் போல தோற்றம் பெறுகிறது. நம்முடைய பல செயல்களை பலர் புகழ்வதையும் பாராட்டுவதையும் கேட்கும் பொழுது இதை ஏன் இவ்வளவு புகழ்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நாம் எதுவுமே செய்யவில்லை அதற்காக. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவையெல்லாம் மிகப்பெரிய விருப்பங்கள். இவையெல்லாம் நிகழுமா நிகழாதா என்ற நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் இருந்த காலம். இப்பொழுது அப்படி இல்லை. மிக எளிதாக, இயல்பாக, முயற்சியின்றி நிறைவேறுகின்றன. இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? எதற்கும் முடிவில்லை, எதுவும் விளைவில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். அன்பை உணரும் வழிமுறைகளில் நாம் உணர்ந்த மற்றொரு பாடம் இது. எதற்கும் முடிவில்லை, எதுவும் விளைவில்லை. எதுவும் முடிந்ததாக கருதாதீர்கள். இதுதான் விளைவு என்று எதை பார்த்தும் கருதாதீர்கள். அது விளைவுகளில் ஒன்று, அவ்வளவுதான். நீங்கள் பார்க்காத விளைவுகள் ஏராளமாக உள்ளன. இன்னும் விளையும். முடிந்து விட்டது. ஒரு வினையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த வினை இவ்வளவுதான் விளைவிக்கிறது என்று கருதாதீர்கள். நீங்கள் அறியாத விளைவுகள் உண்டு. நீங்கள் போய் சேர்ந்த பிறகும் விளைவுகள் உண்டு. ஆகவே முடிவில்லை, விளைவில்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டால் உங்களிடம் மீதம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது சூழலை உள்வாங்குவது. இது நிறைவேறிவிட்டது என்று கூத்தாடினால் தானே உங்களுடைய சிந்தனை ஓய்வு பெறும், உணர்ச்சி மேலிடும். இது நிறைவேறிவிட்டது, இது நிகழ்ந்தது, நல்லது, நம்மால் நிகழவில்லை, நீ ஏன் நிகழ்த்தி கொடுத்தாய், அடுத்தது என்று அடுத்த விருப்பம். அதை நோக்கி பயணியுங்கள். ஒரு சிறிய கருத்தை இறுக பற்றி கொண்டு அதையே ஒரு பெரிய விருப்பம் போல நீங்களே வைத்து கொண்டு அதற்காக போராடாதீர்கள். தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பலரை நான் பார்க்கிறேன். எளிதில் ஒரு விரலால் தூக்கி எறிய வேண்டிய ஒரு கல்லை
ஏதோ பெரிய பாறையை தூக்குவது போல பல்லை கடித்து கொண்டு நிற்கிறார்கள். ஏன் அதற்கு ஏன் பலருடைய அது விருப்பம் என்று சொல்வதா ஏக்கம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. ஆனால் பலருடைய எண்ண ஓட்டம் என்னவென்றால், மனைவியிடமிருந்து ஊர் திரும்புவதற்கு ஒப்புதல் பெறுவது அல்லது கணவரிடமிருந்து ஒப்புதல் பெறுவது. இதை நீங்கள் ஒரு பெரிய சிக்கலாகவோ அல்லது இதுவே விருப்பம் என்றோ நீங்கள் நம்பினால் ஏமாந்து போவீர்கள். இது அவ்வளவு பெரிய சவாலே அல்ல. இவையெல்லாம் ஒரு நொடியில் நிகழக்கூடியவை. நீங்கள் விருப்பத்தில் நிலையாக இருக்கும் பொழுது பிறருடைய மாற்று கருத்துக்களை உங்களுக்கான சுமைகளாக கருத மாட்டீர்கள். என்னுடைய இந்த உரையின் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டால் பிறருடைய மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்காது. அவர்களை நீங்கள் உங்களுடைய சிந்தனையால், வாய்ப்புள்ள வகைகளில் செயல்களால், வாய்ப்புள்ள வகைகளில் உடலால் அரவணைப்பீர்கள். எதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யுங்கள். வாய்ப்பில்லை என்றால் விலகி நில்லுங்கள். ஆனால் சிந்தனையால் அரவணைத்து கொண்டே இருங்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஊர் திரும்ப வேண்டும் என்று பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் எதிர்கருத்துகள் சொல்கிறார்கள் அல்லவா, அவையெல்லாம் உங்களுக்கான வழிகாட்டல். அவர்களை பொறுத்தவரை எதிர்கருத்து உங்களுக்கு உணவு. உள்வாங்க தெரிந்தவனுக்கு எல்லா எதிர்கருத்துமே உணவுதான். உணர்ச்சி வயப்படுபவனுக்கு நேர்மறை கருத்து கூட வாந்திதான். நேர்மறை கருத்தை கேட்டால் கூட இவனுக்கு மகிழ்ச்சியில் கூத்தாடி தலை சுற்றல் வந்துவிடும். எவ்வளவு பேர் பாராட்டினார்கள் என்று குதிப்பான். அந்த மகிழ்ச்சியை கூட உணவாக அவனால் உண்ண முடியாது. பிறர் எடுத்த வாந்தி போல அவனுக்கு நாற்றம் அடிக்கும். அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவான். உள்வாங்க தெரிந்தவர்களுக்கு நேர்மறை கருத்து, எதிர்மறை கருத்து, எதிர்ப்பு கருத்து, பகைமை கருத்து, மாற்று கருத்து, வேற்று கருத்து எல்லாமே உணவு. இன்றைக்கு என்ன உணவு நமக்கு காத்திருக்கிறது என்பது அவனுடைய சிந்தனை காத்திருக்கும். இந்த வகையில் நீங்கள் இந்த புவி சூழலையே மாற்றிவிட முடியும். உங்களுடைய சிந்தனை எவ்வளவு திறன்மிக்கது, அது எப்படி சிவத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறது என்பதையும், சிந்தையே சிவத்தின் ஒரு வடிவம்தான் என்பதையும் நீங்கள் உளமாற ஒப்புக்கொண்டால் உங்கள் ஒவ்வொருவராலும் இந்த சூழலை மாற்றி அமைத்து விட முடியும். எவரையும் எதிர்க்காமல் உங்களால் மாற்றி அமைக்க முடியும். எவ்வளவு வல்லமை உங்களுக்குள் பொதிந்திருக்கும் பொழுது மனைவியிடம் ஒப்புதல் பெறுவது, கணவனிடம் ஒப்புதல் பெறுவது என்று அல்லாடுவதை பார்த்தால் எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. உன்னால் மலைகளையே நகர்த்த முடியும். ஏன் சிறு கற்களை சுமையென கருதுகிறாய்? ஏன் கருதுகிறாய் என்றால் உனக்கு மாற்று கருத்துக்களை பற்றிய மதிப்பீடு அப்படி இருக்கிறது. மாற்று கருத்து முன்வைத்தால் உனக்கு கோபம் வருகிறது. வரட்டும், அது ஒரு உணர்ச்சி. கோபமே இல்லாமல் வாழ வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. ஆனால் அதில் ஏன் நிலை பெறுகிறாய்? மாறாக அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டே இரு. அவர்கள் எவையெல்லாம் சிக்கல் என்று சொல்கிறார்களோ அவற்றையெல்லாம் புறக்கணிக்காதே, உள்வாங்கு. அவை எல்லாமே கேள்விகள். அவற்றுக்கு நீ விடையளிக்க வேண்டும். சிக்கல்கள் அவை. நீதான் தீர்வு வழங்க வேண்டும். தீர்வு வழங்கும் தகுதி உனக்கு இருந்தால் உன் பாதையை மறிப்பவரும் தடுப்பவரும் எவரும் இல்லை. யாவரும் உன் பின்னே வருவார்கள். நீ தீர்வு வழங்கும் தகுதி இல்லாமல் புலிக்கு பயந்தவர்களெல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறாய். புலியோடு மோத தெரிந்தவர் அல்லது புலியை பார்த்ததும் விலக தெரிந்தவர் இரண்டாவது நபரை தேட மாட்டார். எல்லோரும் காட்டுக்கு போவோம் என்று ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு சென்று புலி உருமும் ஓசைக்கு ஒலி கேட்கும் பொழுது புலிக்கு பயந்தவர்கள் எல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கீழே படுத்துவிட்டால் யாரை பலி கொடுக்கிறார்? அது போன்ற நிலையில் நீ இருக்கும் வரை உன்னுடைய இயல்பின்படி நீ வாழ முடியாது. ஆகவே ஊர் திரும்புதல், வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றுக்கெல்லாம் பிறரை காரணமாக்குவதை நிறுத்துங்கள். மிக குறிப்பாக என்னை சந்திக்கும் பொழுது உங்களுடைய பெற்றோர் பற்றியும் மனைவி பற்றியும் கணவர் பற்றியும் என்னிடம் புகார் சொல்லாதீர்கள். அந்த புகார்களால் எதுவுமே நிகழப்போவதில்லை என்பது எனக்கு தெரியும். அதை நான் சொன்னால் ஏற்க மாட்டீர்கள். உங்களுக்கு அது மிகப்பெரிய சிக்கல்.
அது ஒரு சிக்கலே இல்லை என்பேன். நான் தட்டி கழிப்பதாக நீங்கள் கருதுவீர்கள். நான் தட்டி கழிக்கவில்லை, உண்மையை சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சிக்கலே இல்லை. உன்னிடம் தெளிவு இருக்கிறதா? உன்னுடைய இயல்பை நீ அறிந்து கொண்டாயா? பிறருடைய மாற்று கருத்துக்களை உள்வாங்க கற்றுக்கொண்டாயா? வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேறுபாடே சிவம் என்பதை உணர்ந்து அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறாயா? உன்னை எதிர்ப்பவர் யார் உள்ளர்? உன் வழியை தடுப்பவர் யார் உள்ளர்? யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய வலிமை யாருக்கும் இல்லை. இப்பொழுது நீ வந்து சேர்ந்திருக்கும் இடம் இருள். நீ வந்து சேர்ந்திருக்கும் இடம் சிவம் உறையும் இடம். இங்கு நீ மட்டும் இல்லை, உன் கூட்டமே இருக்கிறது. இங்கு மாற்று கருத்து இல்லை, எதிர்கருத்து இல்லை. எந்த கருத்தாக இருந்தாலும் இந்த இருள் உள்வாங்கிவிடும். உலகத்தின் வலிமையான ஒளியையும் ஓசையையும் இருள் உள்வாங்கி செறித்து கொண்டிருக்கிறது. இந்த பேரண்டத்தில் நீ இருளாக. வெளிச்சத்தின் மீது மயக்கம் கொள்ளாதே. வெளிச்சம் நிலையற்றது, அது நம் தேவைக்கானது. நீ இருளாக இரு. இருள் நிலையானது, அசைவற்றது, ஒளிவற்றது. அது அகலா கடை, அது ஆற்றிலா பெருக்கம் கொள்வது. உன்னை நீ பெருக்கிக் கொள்வதற்கு பிறருடைய மாற்று கருத்துக்களை பயன்படுத்தாதே. மாறாக, எனக்கு மாற்று கருத்தும் இல்லை, எதிர்கருத்தும் இல்லை, நான் யாவற்றையும் உள்வாங்குகிறேன், என்னுடைய விருப்பத்தில் நிலை பெறுகிறேன் என்று நீ இருக்கும் பொழுது இந்த எல்லா கருத்துக்களும் உன் விருப்பத்தை நிறைவேற்றும் வழிகளாக அமையும். அவர்கள் வீசும் ஆயுதங்கள் உனக்கு பொருள் செய்யும் கருவியாகும். அவர்களையும் ஏற்றிச் செல்லும் படகை நீயே கட்டியமைப்பாய். அவர்களையும் பயணத்தில் நீ இணைத்துக் கொள்வாய். உடலால் அவர்கள் வரவில்லை என்றாலும் உன் சிந்தனையால் அவர்களை எப்பொழுதும் அரவணைத்துக் கொண்டே இருப்பாய். இந்த நிலையே அன்பு உணரும் நிலை. இந்த அன்பு உணரும் நிலை உங்கள் அனைவருக்கும் உரித்தானது. உங்களிடம் இருப்பது. உங்களில் எத்தனை பேர் இந்த அன்பை உணர்ந்து, சிவத்தை உணர்ந்து மாற்றம் அடையப் போகிறீர்கள் என்ற விருப்பத்தில் நான் இப்பொழுது நிலை பெறுகிறேன். இவ்வாறு மாற்றம் பெறுவரை காண்பதே என்னுடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த விருப்பமான வழக்கமாக மாறியிருக்கிறது. உங்கள் மாற்றத்திற்காக நான் காத்திருக்கிறேன். மாற்றத்தை நான் நிகழ்த்த இயலாது, நீங்கள் தான் நிகழ்த்தி கொள்ள வேண்டும். சடங்குகளில் இருந்தும் போலித்தனங்களில் இருந்தும் விலகி விடுபட்டு சிந்தையால் இறையை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அன்பை உணர்ந்து சிவத்தை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு உரையை முடிக்கிறேன். நன்றி.